அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். ஃபகத் ஸல்லல்லாஹு அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் அல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மை யுதிஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. புகழனைத்தும் இவ்வாகில உலகங்கள் எல்லாம் படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து கொண்டிருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தாட்டுமாக. வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து நபிமார்கள் மீதும் உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நல்லதை எடுத்து சொன்ன இமாம்கள் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவர் மீதும் இங்கே குளிமிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றொன்று நிலவட்டமாக. அன்பிற்கினே எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித ஜின்னினங்களை படைத்து கோடான கோடி ஜீவராசிகளையும் சேர்த்து படைத்து இந்த படைப்புகளிலே சிறந்த படைப்பாக மனிதனை உயர்வாக கருதி பகுத்தறிவு என்ற ஒன்றையும் வழங்கி அந்த ஏக இறைவன் என்பவன் யார் என்பதை விளங்கி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று இரு சாராருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடும் பொழுது ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகஸிபான், நீங்கள் இரு சாரார் என்று சொன்னால் மனிதனமாகிய நாம், இன்னொரு சாரார் ஜின்னினம் கண்ணுக்கு புலப்பட அவரும் உங்க சகோதரன் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமா சூரத்துல் அர்ரஹ்மான் சொல்லும் பொழுது திரும்ப திரும்ப ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகஸிபான் ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகஸிபான், நீங்கள் இரு சாராரும் உங்கள் இறைவனின் அருள் கொடைகள் எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள், சிந்திச்சு பாருங்க என்று அல்லாஹ் திரும்ப எதுக்கு சொல்றானா? ஒரு தடவை வார்த்தையெல்லாம் நிப்பாட்டிருக்கலாம்ல. ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகஸிபான்ங்கிற ஒரே அந்த வசனத்தை நிப்பாட்டிருக்கலாம். மத்த விஷயங்கள் அல்லாஹ் சொல்லலாம்ல. ஏன் திரும்ப கொண்டு வர்றான்? நான் யார் என்பதை, நீங்கள் எப்படிப்பட்ட படைப்பு என்பதை, உங்களுக்கு என்ன நியாமத்துகளை வழங்கியிருக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்த்து உலகத்தில் நீங்கள் செயல்பட வேண்டும். அதற்காகத்தான் திரும்ப மனிதன் என்பவன் பலகீனமானவன். நீங்க திரும்ப சொல்லும் பொழுது உள்ளத்துல எப்படி கரெக்டா போய் நிற்கும். இதை வல்ல ரஹ்மான் சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு வழங்கிய நியாமத்துகள் சொல்லி மாளாது, நீங்க எண்ணி முடிக்க முடியாத ரப்பல் ஆலமீன் அவ்வளவு நியாமத்துகள். ஏற்கனவே முன்னாடி ஹதீஸ்ல நம்ம பார்த்திருக்கிறோம். இது அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய நியாமத்துகளிலேயே மிக பெரிய நியாமத்து எது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த நேர்வழி. இதற்கு ஈடு இணை ஏதாவது இருக்கா? அவள் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, பெரிய செல்வந்தரா இருந்தாலும் சரி, பெரிய வீரரா இருந்தாலும் சரி, பெரிய பர்சனாலிட்டியாளா இருந்தாலும் சரி, எந்த உச்சகட்டமான நிலைக்கு போனாலும் நேர்வழி என்ற இந்த ஒன்றுக்கு ஈக்குவல் ஏதாவது இருக்குதா என்று கேட்டால் இல்லை. சரி, இப்ப நம்ம முஸ்லிம் சமுதாயத்துல பாக்குறோம். ஒரு ஊருக்குள்ள நுழையும் பொழுது எல்லா முஸ்லீமுடைய உள்ளத்துல பொதுவாக ஒரு எண்ணம் ஒண்ணு இருக்குது. எல்லாருமே உங்க உள்ளமா இருக்கட்டும், ஏன் உள்ளமா இருக்கட்டும், சகோதரத்துவத்தையும் ஏக இறைவனை அஞ்சக்கூடிய மக்கள் உள்ளத்துல, உண்மையிலேயே எல்லார் உள்ளத்திலையும் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் விஷயத்துல இந்த ஒரு விஷயம் எல்லா முஸ்லீம் உள்ளத்துல இருக்குது. அது என்ன ஒரு விஷயம்? எல்லா முஸ்லீம்களும் ஓர் அணியில இருந்தா, ஒரு தலைமையின் கீழே கட்டுப்பட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். இது யாருக்கு உள்ளத்துல இருக்குதா இல்லையா? எல்லாருமே ஒரு தலைமை கீழே வந்துடணுங்க. அந்த பெரிய தலைவர், இந்த தலைவரா, ஓ ஜமாத்து பெருசா, ஏன் ஜமாத்து பெருசா, ஓ அலிம்சா சொல்ற கேட்கறதா, ஏ அலிம்சா கேட்கறதா, இதெல்லாம் பாகுபாடு இல்லாம முஸ்லீம் தானங்க.
மாற்று மதத்தினரை வினா எழுப்பக்கூடிய வகையில இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சி நம்ம நடத்துறோம். அதுல கூட சில சகோதரர் என்ன கேட்கிறாங்கன்னா, ஒரு கடவுள்னு சொல்றீங்க, ஒரு கடவுள் சொல்லி கொண்டு உங்க இஸ்லாமிய மார்க்கம் எனக்கு பிடிச்சிருக்கு, அழகான மார்க்கம், எளிமையான மார்க்கம், இனிமையான மார்க்கம், சகோதரத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம், ஒரு கடவுளை மட்டும்தான் வணங்கக்கூடியது அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக ஆதாரப்பூர்வம் சொல்லக்கூடிய மார்க்கம் உங்க மார்க்கம். ஒரு சகோதரர் கேட்கிறார், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கத்துல இப்படி இருந்ததும் இருக்குது, உங்களுக்கு பல வேதம் கிடையாது, எங்களுக்காவது பல சட்டத்திட்டங்கள் இருக்குது, எங்கதுல ஜாதி மதம் ஏற்றத்தாழ்வு, இவர் தான் குறிப்பிட்டவங்க என்ன மட்டும்தான் கருவூலத்துக்குள்ள போகணும், மத்தவங்க யாரும் உள்ள கால் வைக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்பெல்லாம் வச்சிருக்காங்க, ஏற்றத்தாழ்வு கருதுறாங்க. ஆனா உங்கள அப்படி இல்லையே. நேற்று ஒருத்தர் இஸ்லாத்தை விட்டு வெளியே இருக்கிறார், இன்னைக்கு ஒரு இஸ்லாத்துல வந்து அவர் மேல தோல் மேல கையை போட்டு போறீங்க, ஒரு தட்டுல உட்காந்து சாப்பிடுறீங்க, தோளோட தோலா நின்று ஒட்டுமொத்தமா என்ன அவரோட தொழுகிறீங்க. இதெல்லாம் எங்கள்கிட்ட இல்லையே. இருந்த போதிலும் உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்கு அப்படிங்கிற ஒரு சகோதரர் ஒரு கேள்வியா கேட்கிறாரு. அப்படி ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. என்னங்க என்று கேட்கும் போது, ஏன் நீங்க எல்லாரும் ஓரணியில ஒன்றுபட முடியல? யாரு கேட்கிற கேள்வி? அப்துல்லாவா அப்துல் ரஹ்மான கிடையாது, ராமசாமி குப்புசாமி ஜான் பீட்டர் இவர் கேட்கிறாங்க. இவெல்லாம் ஒரு வேதத்தை அற்புதமான வேதம், கையில உங்க இறைவன் இறக்கப்பட்ட வேதம் தெளிவா சொல்றீங்க. அது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவ கொள்கை உலகத்துக்கு போதிக்கு வந்த மாமனிதன் வாங்கி கொடுத்தான்னு சொல்றீங்க. இன்னும் சொல்ல போனா அவருக்கு எழுதவும் தெரியாது, எழுத பார்த்து படிக்க தெரியாது, அவர் பெரிய பண்டிதர் கிடையாது. ஆனா அப்பேற்பட்ட மாமனிதருக்கு அந்த செய்தி அனுப்புனவன் யாரு? ஒரு கடவுள் இருக்கா நம்புறீங்கல்ல. அப்படி இருந்த போதிலும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு கடவுள்னு சொல்றீங்க, அந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இந்த இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றீங்க, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அந்த வேதம் திருமுறை குணம் சொல்றீங்க. இருந்தும் உங்களுக்கு எல்லாம் எத்தனை பிரிவு? ஏங்க, நான் பெரியவரா நீ பெரியவரா, நீ பணக்காரன் நான் பணக்காரனா, உன் தலைவர் பெருசா என் தலைவர் பெருசா, இதை பார்க்காம அந்த குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொன்னா நீங்க எல்லாம் ஒன்றுபட்டுவீங்களங்க. அந்த மாமனிதர் என்ன சொன்னா எல்லாம் ஒன்றுபட்டுவீங்களங்க. ஏன் உங்களால ஒன்று சேர முடியல? உங்களுக்கு எங்க பிரிவு இருக்கு? அப்புறம் என்னத்த நீங்க எங்களுக்கு இஸ்லாமிய இனிய மார்க்கங்கிறது சொல்லிங்கன்னு சொல்லி இப்படிப்பட்ட கேள்வி எழுப்புனா நம்மள்ட்ட இருந்து என்ன பதில்? பதில் இல்லாமலாம் முழிக்கல, பதில் தெரியாமலாம் இல்ல, பதில் இருக்கு. இந்த ஜமாத்துகள் தான் இருக்கு. விளங்கியவர்கள் வல்ல ரஹ்மான் பேரொருளால் ஒரு காலத்துல நம்ம எப்படியாவது எல்லாரும் ஒன்றுபடும். சத்திய கொள்கைக்கு முன்பாக அசத்திய கொள்கையில் இருந்தோம்ல, அப்ப எல்லார் உள்ளத்துல என்ன இருந்துச்சு? அறகுறையா தௌஹீத், எதிர தௌஹீத் பெருசா. இங்க இருக்கக்கூடிய நம்ம சகோதரர் மட்டும் சரி, இப்ப இதை பார்த்து கொண்டு சகோதரர் எல்லாரும் ஆண் பெண் உள்ளத்துல என்ன இருந்துச்சு தெரியுமா? இந்த தௌஹீத் தமிழகத்துல துளிர்விட ஆரம்பிக்கும் போது நம்ம உள்ளத்துல, உங்க உள்ளத்துல வந்திருக்கும், என் உள்ளத்துல வந்திருக்கும். என்ன நினைச்சேன் தெரியுமா? எடுத்தோம்னா தௌஹீத் ஜமாத் சொல்லிட்டாங்க, உள்ள போய் பூந்துருவோம். அப்பெல்லாம் யாருமே போகல. நம்முடைய உள்ளத்துல முதல்ல அல்லாஹ் என்ன போட்டிருப்பான், என்ன வந்திருக்குன்னு சொன்னா நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க, நம்மளும் அனுபவிச்சிருப்போம். இத்தனை வருஷமா இருந்துட்டோமே, திடீர்னு இவர் சொல்றாரு இது கூடாதுங்கிறாரு. அப்ப இத்தனை வருஷமா செஞ்சதெல்லாம் எந்த ஜமாத் கரெக்ட்னு தெரியலையே. இறைவா, எந்த ஜமாத் மறுமைக்காக அரும்பாடுபடுமோ, நேர்வழியில் எந்த ஜமாத் இருக்கும், யாரெல்லாம் ஜமாத் சேர்த்துறல, எங்களுக்கு புரியல, குழப்பத்துல இருக்கான்ல, நம்ம உள்ளம் தடுமாறிச்சா இல்லையா? எல்லாரும் அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணிருப்போம். ஏன் இத்தனை வருஷமா இருந்துட்டங்கிற ஒரு கேள்வி இங்க இருக்குது, அதுக்குண்டான பதில் இங்க இருக்கு. இந்த ஜமாத்துல சேர்ந்தா வழிகட நிறைய தெரியலையே, உள்ள அழுதுச்சா இல்லையா? இறைவன் கையேந்தி அழுது கேட்டமால, இறைவா எங்க உள்ளத்தை தடம்புள்ள விட்டாட ரகுமானே, எங்களுக்கு நேர்வழி காட்டலாம் உள்ளத்துல அவ்வளவு பிரார்த்தனை அல்லாட்ட பண்ணாமா இல்லையா? செஞ்சிருப்போம். இதுல பாருங்க, ஒரு லிஸ்ட் எவ்வளவு இருந்தாலும் ஒரு ஊரு உள்ள நுழையும் பொழுது முஸ்லீம் கொடி 10-12 கோடி பறக்குது. கேட்டா நாங்கெல்லாம் அந்த ஊர்ல ஒற்றுமையா இருக்கணும் பேரளவுல சொல்லிக்கிறாங்க. மாற்று மதத்தினர்கள் உள்ள பார்க்கும் பொழுது இது இந்த கொடி யாருங்க? அந்த இயக்கத்தை சேர்ந்த ஒரு கொடிங்க. இந்த கொடி யாருங்க? இந்த முஸ்லீம்ல இந்த பாய் இந்த முஸ்லீமா? ஆமா, நீங்க வேற எந்த 7-8 கொடி பறக்குத சொல்லிக்குவாங்க முஸ்லீம்னு. ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு தலைவர், ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு கூட்டம், இப்படி பிரிஞ்சு கிடக்குறாங்க. பிரிஞ்சிட்டீங்களா? இதத்தான் எதிர்பார்த்தேன். யாரு? இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்கணும், ஒழிக்கணும், முஸ்லீம்களை எந்த வகையெல்லாம் அவர்களை கேவலப்படுத்தணும், அவங்களுடைய உரிமையில எப்படியெல்லாம் பறிக்கணும் இருக்கிற அயோக்கியல் இருக்கானா இல்லையா? இவனுக்கு பழம் நழுவி பால்ல விழுந்த கதையா? ஓ, இந்த ஊருக்குள்ள இத்தனை பிரிவு இருக்கான். யார் ரொம்ப பலகீனமானவன்? எவன் பணத்துக்கும் பதவிக்கும் உலக ஆசாபாசத்துக்கும் எவன் ஆசைப்படுவான், அவனை முதல்ல உள்ள இழுக்கணும். பாக்குறாங்களா? இதுல தமிழகத்தில் ஆரம்பத்துல இந்த கொள்கையை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது பட்டு கம்மலம் விரித்தலாம், பூங்கொத்து கொடுத்தலாம் யாரும் வரவேற்கல. அடி, உத, குத்து, வெட்டு, போலீஸ் கேஸ், ஊர் நீக்கம், இவ்வளவு நடந்துச்சு. இவ்வளவுடைய தியாகத்திற்கு பின்பாகத்தான்
அந்த தியாகம் செய்தவர்களின் நிலையில தான் இன்னைக்கு நம்ம வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இதுல உதாரணத்துக்கு முதல்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதம் யாரு? ஜமாத்தில் ஊரில் ஒரு கட்டுக்கோப்பா நாங்க இருக்கும்போது தௌஹீத் ஜமாத் சொல்லக்கூடிய நீ வந்து என் ஊரை பிரிக்கிற. எடுத்துக்கூடிய வாதம் என்ன? ஃபர்ஸ்ட் வாதம், நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம், ஒற்றுமையா இருக்கிற ஊரை நீ ஏன் பிரிக்கிற? அப்ப புதுசா வந்து பிரிக்கிற புது கொள்கையை சொல்றாங்க மாதிரி கொஞ்சம் கூட பேசி கருவினா என்ன என்று தெரியாமலே இந்த வாதத்தை எடுத்து வைப்பார்கள். கரெக்டா தான் நாங்க இருக்கிறோம், இத்தனை வருஷமா இருக்கிறோம்ல, நீ நேத்து வந்து ஜமாத்தை பிரிக்கிற, நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், இந்த பிரிக்கணும் வந்திருக்கான்ல அவனை விரட்டணும் அப்படிங்கிற வாதத்தை ஃபர்ஸ்ட் வாதமா எடுத்து வைப்பாங்க. இந்த கொள்கையை எது உண்மையான ஒரு கட்டமைப்பு, எது உண்மையான ஒற்றுமையான சமுதாயம், எது ஒரு அணியில ஒரு தலைமையில வர்றதுக்கு எது உண்மையான ஆதாரம் என்பதை சகோதரர்கள் நீ சரியான ஒற்றுமை வழங்க. போலித்தனமான ஒற்றுமை, உண்மையான ஒற்றுமைக்கு அளவுகோல என் சொந்த கருத்தை சொல்லி உங்களை கூப்பிடல. இந்த இடத்துல கவனமா சிந்திக்கணும். அதை சிந்திக்க தவறி விடுகிறார்கள். யாரு? நீ முத்தவல்லி இமாம் எல்லாம் சேர்ந்து ஜால்ரா கோஷ்டி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவன் எதை வச்சு அழைக்கிறான்? ஒமன் அஹ்சன் கௌலன் அல்லாஹ் ரப்பனா சொல்லும் பொழுது உண்மையான முஸ்லீமுக்கு அளவுகோலே மிம்மன் தாழ் இலல்லா, அவன் அல்லாவின் பேரை சொல்லி ரசூல் பேரை சொல்லி உங்களை கூப்பிடுறான். அறிவில் நீ சிந்திக்க வேண்டாம். ஏன் பேச்சை கட்டி எல்லாமே பண்ணி வாங்க தனி ஆரம்பிக்க சொல்லி கூப்பிடுறான். ஒமன் அஹ்சன் கௌலன் மிம்மன் தாழ் இலல்லா, அல்லாவின் பக்கம் மக்களை அழைத்து அமில சாலிஹா, அழைச்சன மட்டுமல்ல நல்லறங்களும் சேர்த்து புரிகிறான்ல. பக்கால இன்னனி மினல் முஸ்லிமீன், அல்லாவின் பக்கம் மக்களை அழைத்து தானும் நல்லறங்களை செய்து நானும் முஸ்லீம் என்று சொல்பவனை விட வமன் அக்சனு கவுலுங்கிற அல்லா வார்த்தை. இப்படி அழகிய சொல்லக்கூடிய யார் இருக்கா? நீ மத்த ஜமாத்துல அல்லாஹ் கேட்கறாங்க கேள்வி, ஏதோ தௌஹீத் ஜமாத்துக்கு கேட்கிற மாதிரி நினைச்சிட கூடாது. அல்லாஹ் கேட்கிறான், நீ அல்லாவின் பக்கம் உன் ஜமாத்தை அழைக்கிறியா? சில ஊர்கள பாருங்க, மொஹைதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளி வாசல், சில ஊர்கள் கண்ணா நம்மளால பார்த்திருக்கிறோம். மொஹைதீன் ஆண்டவர் யாரு? மொஹைதீன் மொஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி, ஒரு சிறந்த சூப்பர் தௌஹீத்வாதி. அவர் அந்த அறிவு கூட இல்ல பாருங்க. மொஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர் யாரு, ஒரு வரலாறு என்ன, அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, அவர் வரலாறு எடுத்து பார்த்தா சூப்பர் தௌஹீத்வாதி. அவர் என்ன சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? குனியத்து தாலிபின். அதுல அவர் சொன்ன வார்த்தை, யார் அல்லாவும் ரசூலும் அவர்கள் பக்கம் அழைக்காமல் தன் மனோ இச்சைக்கு இடம் கொடுத்து யாரு பிறர் அழைக்கிறானோ பச்சை முனாஃபிக் அவன் சொன்னவர். இந்த வேலை யாரு பாக்குறது? செய்யறவளுக்கு தெரியும். உள்ளத்துல கை வச்சு பாருங்க. தௌஹீத் ஜமாத் அழைக்குது, தௌஹீத் ஜமாத் மாநில தலைவர் சொல்லிவிட்டார், அவர் தப்போ ரைட்டோ நம்ம ஜமாத்துல வாங்க போயா வெளியிலன்றோம். நம்ம என்ன ஆதாத்தனைப்புல கூப்பிடா நீ மக்களை கேட்போம்ல. மாவட்ட தலைவர் சொல்லிவிட்டார் வாங்க எல்லாத்தையும் ஒன்று கூடுவோம் போவோமா? கிளை தலைவர் கூட்டு விட்டார். எந்த ஆதாரம்? எங்க என்ன ஆதாரம்? எங்க சொல்லிடுற? 10 வயசு பையன் முத கொண்டு 89 வயசு முதியவரை கேட்கறாங்களே, ஜமாத்தருக்கு கேட்கறாங்களே கேள்வி. அப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைச்சு தூதர் பக்கம் மக்களை கூப்பிடுவியா? ஊர் கட்டுக்கோப்பு, அதுல வந்து எதுவும் விரிசல் வந்துடக்கூடாதுன்னு சொன்னா உனக்கு அறிவு இருக்கா இல்லைன்னு அல்லாஹ் கேட்கிற மாதிரி கேட்கிறான். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் எதிர்த்து நிக்கிறாங்கல்ல, மிரட்டல் அடிமேல் அடி வருது. அல்லாஹ் சொன்னதை கேளுப்பா, ரசூல் சொன்னதை கேளுப்பான்னு சொல்லும் போதே மிரட்டல் வந்தோடனே அதை பின்வாங்கி சகோதரர்கள் ஓடிவிடவில்லை. வல்ல ரஹ்மான் பேரவுள்ளால அல்லதீன காலலகும் முன்னாஸ் இன்னன்னாஸ கத் ஜமஉலக்கும், மக்கள் எல்லாம் அப்பா நீ தௌஹீத் ஏவத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த ஊர்ல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டான். ஃபக்ஷௌஹும், நீ முதல்ல அஞ்சிக்கொள். அஞ்சிக்கொள் என்ன? உன் உசுரை எடுத்தாலும் எடுத்துருவானுங்க, எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டான், உஷாரா இருந்துக்க. ஆனால் இந்த வார்த்தை கேட்டான். அல்லாஹ் சொல்றான், இந்த வார்த்தை உள்ளத்துல வந்தோன்னு அவங்க பயந்து ஓடல. ஃபஸாதஹும் ஈமானா, மேலும் ஈமான் வலுப்பெற்றது. பயந்து ஓடல தௌஹீத்வாதி. ஏன்? எனக்கு கிடைச்சிருக்க நேரு வழியை சரியான முறையில விளங்கி நான் வந்திருக்கிறேங்க. இவர்கள் மாதிரி போலித்தனமான ஒற்றுமையை உள்ளத்துல ஏற்றி அவர் சொன்னார் இவர் சொன்ன கேட்டு வரல. என் தலைவர் கண்மணி நேசன் சொல்லியிருக்காங்க, என் உயிரே போனாலும் மக்கள் அந்த கொள்கையை சொல்லாம பின்வாங்கி ஓட மாட்டேன், வரட்டு வா. இதைத்தாங்க அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. ஃபக்ஷௌஹும், அஞ்சிக்கொள்ளுக்கு பண்ண சொல்றார். ஃபஸாதஹும் ஈமானா, சொல்லிவிட்டவர் கூறுவார்கள் வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என்னுடைய காரியத்திற்கு என்னை படைச்ச ரப்பு போதுமான. வா பாப்போம், வா பாப்போம். இப்படி ஒவ்வொரு சதவீதம் நம்ம இருக்கக்கூடிய அனைவருமே நம்ம ஊர்ல சந்திச்சிருப்போம். அடி குத்து வெட்டு மண்ட உடப்பு எல்லாம் கேள்விப்பட்டோமா? இது முதல் பிரிவு என்று, இது போலித்தனமான ஒற்றுமை. இந்த வாதத்தை சொல்லி மக்கள் அழைச்சா ஒற்றுமை எப்படி வரும்? இந்த வாதத்தை வச்சு மக்கள் அழைச்சா ஒற்றுமை எப்படி வரும்?
முதலாவது கேட்டகிரி. ரெண்டாவது யாருன்னு சொன்னா அடுத்து வருவார்கள் வரிந்து கட்டி கொண்டு, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், வரதட்சணை வாங்கக்கூடாதான், இந்த ஊர்ல வட்டி மூசாக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க, விதத்தான காரியங்கள் நடக்கத்தான் செய்யுது, தர்காவுக்கு போத்தான் செய்யறாங்க, மௌலுதும் ஓதுறோம், உருசும் எடுக்கிறோம், கந்திரியும் நடத்துறோம், எல்லாமே இருக்கு. இருந்தாலும் முன்னோர்கள் செஞ்சிட்டாங்கல்ல. அடுத்த மூடர்கள் கூட்டம் எந்திரிக்கும். ஃபர்ஸ்ட் சொன்ன என்ன, ஆரம்பத்துல அவன் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் சொன்ன கேட்டகரி என்ன, எப்படி ஊர் கட்டுக்கோப்பம் பிரிக்கிறான், எப்படி ஏத்துக்கிறது. அடுத்த ஒரு குறிப்பு என்னன்னா உடனே கொண்டு வருது, இதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி. முன்னோர்கள் சொல்லிட்டாங்க. ஒருத்தன் சொல்றான், ஏன்டா குடிச்சு குடிச்சு குடியார பையன் பேர் வாங்கலான்னு கேட்டா, குடிச்சு குடிச்சு குடியார பையன் பேர் வாங்கினா எங்க பாட்டன் மட்டும் தான் குடிச்சாரு, ஃபுல்லு அடிப்பாரு, வெறும் கல்லு விடாம அடிப்பாரு 2 லிட்டரு. சரி, எங்க அத்தா அவர் அதே மாதிரி ஈக்குவல் கடிச்சிட்டாரு. எங்க பாட்டை மூட்டை முப்பாட்டனை எங்க அத்தா பின்பற்றாரு. எங்க அத்தா குடிக்கிறத இப்ப நான் ஃபுல்லா நானே அடிச்சுக்கிட்டு இருக்கேன், என் மைனுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த குடும்பம் என்ன சொல்லுவான், இவன் குடும்பமாடா, பாட்டை மூட்டை முப்பாட்டன் இது இறைவன் முதல்ல நிக்குமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையை பத்தி சொன்ன வார்த்தை என்ன, என் அருமை தந்தையர்களே, உங்களுக்கு கிடைக்காத நேர்வழி எனக்கு கிடைச்சிருக்குது. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, உங்களுக்கு கிடைக்கல நேர்வழி அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கான், என்னை பின்பற்றுங்க, உங்களுக்கு சரியான பாதை நான் காட்டுறேன். கேட்கறான், சொல்றான்ல, ஏப்பா இப்ராஹிம், நீ எங்க மூதாத முள்ள நாங்க அப்படித்தானப்பா கண்டா, நீ என்னப்பா புதுசா சொல்ற, கால லக்கத்து குந்து மண்ணும் ஆபாவுக்கும் ஃபில் அலாலி முபீன், நான் உங்களை தான் முட்டாப்பை நினைச்சேன், மூதாதுல முட்டாப்பை இருந்திருக்காங்க சொல்றான் நல்ல குரான்ல, நான் உங்களை தான் முட்டாப்பை நினைச்சேன், உன் முன்னோர்களை முட்டாப்பைல. இதே வார்த்தை தான் நமக்கு. அத்தா நீ தர்காவுக்கு போற, மவுல்து ஓதுற, இந்த ஜமாத்துக்கு முட்டு கொடுக்குற, உன்னை நம்ம ஒரு 1ஆம் நம்பர் முட்டாளாக்குறதுன்னா நம்ம தகப்ப என்ன பண்ணுவோம், நம்மள என்னது 1ஆம் நம்பர் முட்டாளாக்குறது, சொல்றது தப்பு இல்ல, தகப்பனா இருந்தானே தாயா இருந்தானே, முட்டாள் தான் சொல்ல முடியும். எப்பேற்பட்ட நிலையில நீங்க தர்காவுல போய் என்ன மாதிரி நீங்க சாஸ்தா பண்ணிட்டு வரீங்க, அத்தா சூப்பர் அறிவாளி சொல்லுவான். அப்படி இல்லையே, இத ரப்புலான்னு சொல்றான். எல்லா தௌஹீத்வாதிகளும் இந்த கேள்வி சந்திச்சிருப்போம். அறிவாளி மாதிரி கேள்வி எழுப்புறது. என்ன கேள்வி தெரியுமா, பாய் ஓகே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழத்துல 50 வருஷம் இருக்குமா, 60 வருஷம் வச்சுக்கோங்க, நீ 100 வருஷம் வச்சுட்டு போ, அப்படி அறிவுபூர்வமா கேள்வி எழுப்புறாங்களாம். 100 வருஷம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க எதெல்லாம் கூடும் கூடாது என்று பிரிச்சு மக்கள்கிட்ட நீங்க பிரச்சாரம் பண்றீங்களோ, அப்ப தர்காவுக்கு போனவங்க, உங்களுக்கு முன்னாடி இந்த தௌஹீத் கொள்கையை தமிழகத்துல துளிர்விட ஆரம்பிப்பதற்கு முன்பாக தர்காவுக்கு போனவங்க, மதுகப்பை பின்பற்றவங்க, முரீது பையத்து இப்படி தப்லீக் ஜமாத் இப்படி போனவங்க, அவன் 50 பேர் முட்டாளா, அவன் 50 பேர் நரகத்தை போவானா, நீங்க மட்டும் உன் ஜமாத்து மட்டும் சொர்க்கத்துக்கு போமா, என்ன கதை விடுறீங்க? இந்த வார்த்தையை சொல்லும் போது இந்த பாமர மக்கள் இருக்காங்கல்ல, எங்க அஜர்த்து புட்டிச்சாரு பாரு கேள்வியே, ஆமா கரெக்ட் தானே, அப்ப இதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ஆலிம்சாக்கள் இருந்திருக்காங்க, காரி பட்டம், நூறி பட்டம், மண்பொய் பட்டம், தாவீது பட்டம், தேவப்புந்தி பட்டம், எவ்வளவு பட்டம் அவங்க இருக்காங்க, 10 வருஷம் 15 வருஷம், அவங்க எவ்வளவு பெரிய அல்லாமா, எவ்வளவு பெரிய முப்தி, அவன் 50 பேர் முட்டாளப்ப பிங்கர் டிப்ஸ்ல வச்சிருந்தாங்களாங்க ஒரு விஷயத்தையும். அப்ப ஆலிம்சாக்கெல்லாம் நரகத்துக்கு போகணும்னு சொல்றாங்க. நேத்து பையன் தௌஹீத் ஜமாத் வந்தவங்க, நேத்து வந்தாங்க, 8வது படிச்ச பையன் வந்திருக்கான், 10வது படிச்ச பையன் வந்திருக்கான், அவனை திருமண பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. அவன் சொல்றாங்க நீ வெளியீட்டுல இருக்கான்னு. மக்களே பார்த்தீர்களா, ரசூலுல்லாஹ் சொன்ன நவீன குழப்பாதி இறங்கியதான். இந்த பாமர மக்கள் என்ன நினைப்பாங்க, இவங்களை ஊரை விட்டு ஓட வரட்டிக்க உண்மைதான். அஜர்த்து நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவங்க உன்னையையும் உன் ஜமாத்தையும் ஓட விட்டக்கு ரப்பு குர்ஆன்ல கேள்வி கேட்க, அதுக்கு மேல பரிசு துப்பு இருக்கா முதல்ல உனக்கு? ரப்பு கேட்கிறானே, கேட்கிற கேள்வி என்ன, வ இதா கீல லஹும் தஆலு இலா மா அன்ஸலல்லாஹு வ ரசூல், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தூதரின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்பட்டால் அறிவுள்ளவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, அப்ப நீ ஜமாத்தை என் ஜமாத்தை பார்க்காத, என் ஜமாத்துல எம்புட்டு பேருக்கு அந்த பார்க்காத, என் ஆலிம்சா பார்க்காத, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் இந்த இருக்கத்தியா, ஏத்துக்கிறியா? சமைனா தாங்கலாம், செவி விட்டுரும் கட்டுப்பட்டோம். அறிவாளி இப்படித்தான் சொல்லுவான். முட்டாள் என்ன சொல்றான் தெரியுமா, இது தௌஹீத் ஜமாத்துக்கு பூசா கண்டுபிடிச்ச குர்ஆனா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு கண்டு தனி குர்ஆனை வைத்திருக்கிறாங்க, அங்க தலை எடுக்கணும் சொல்லு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தனி கிதாப், அத ஹதீஸ்னு வச்சிருக்காங்க, ரசூலுல்லாஹ் சொன்னா மறக்கணிஸ்தான், இவங்க சேர்த்து விட்டுருக்கேன் சொல்லு. சட்டை பிடிச்சு கேள்வி தூக்கி போட்டு மீதி. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன அடிப்படையில் கேள்பான்னு சொல்லி நீ கேட்க மாட்டா ஒன்னே என்னன்றது பாரு. அதைத்தான் திருப்பி நாங்க செய்யணும். ஆனா அந்த ரைட்ஸ் இல்ல, ஏன் போலீஸ் கட்சின்னு போயிடுவான். இன்னும் சொல்ல போனா அடி தான் கொடுக்கணும், வடிகட்ட முட்டாப்பேல. இந்த இருக்கு குர்ஆன் ஆதாயம் இருக்குது, இந்த அத்தியாயத்துல இப்படி இருக்கு வசனம், புகாரி முஸ்லிம் திருமதி அபிதா இந்த இருக்கு எடுத்துட்டு போறான், உன்னால ஒண்ணு கேட்கற சொல்லி இருக்கு துப்பு இருக்கா? அல்லாஹ் சொல்றான் காலு ஹஸ்புனா மா வஜத்னா அலைஹி ஆபானா. ஏன்டா அப்படி முட்டாள போறீங்க, ஒரு ஜமாத்து கீழே வாப்பான்னு சொன்னா
காலு ஹஸ்னா வஜத்தினாலேயும் ஆபாயனா, எங்கள் பாட்டன் மூட்டன் முப்பாட்டன் முன்னோர்கள் எந்த வழிக்குன்னா அந்த வழியே எங்களுக்கு போதும். அல்லாஹ் என்ன கேட்கிறான் நம்ம கேள்வி? இறைவன் இந்த வாதத்தை இப்படி இந்த வசனத்தை இறக்கி சொல்லிவிட்டு யாரு அசத்தியவாதிகளுக்கு மூடலுக்கு அப்படியே ஒரு சிலுவையில அற கொடுத்த மாதிரி அதை விட பலமா கொடுத்துட்டு அல்லாஹ் கேட்க சொல்றான், எதுக்கெடுத்தாலும் பாட்டை மூட்டை முப்பாட்டைன்னு சொல்றீல, அவ்வளவுக்கான ஆபாகும் எழமுன செய்யும் ஒலா யஹ்ததூன். உன்னுடைய பாட்டன் மூட்டன் முப்பாட்டன் வழியைத்தான் பின்பற்றுவேன், அவங்க வழியிலும் போவேன்னு சொல்றியே. உன் பாட்டை மூட்டை முப்பாட்டன் எந்த விஷயத்தை பற்றி அறிவில்லாமலும் குறிப்பாக நேர்வழி பெறாமலும் மௌத்தா போயிருந்தாங்க. உதாரணத்திற்கு அல்லாஹ் அப்படி கேட்கிற மாதிரி இருக்கு. உன் பாட்டை மூட்டை முப்பாட்ட நரகத்துல கிடக்குறாங்கிற விஷயம் உனக்கு தெரியுது, போவ அந்த வழியில போய் வேடா. அல்லாஹ் காப்பாத்தன எல்லா மக்களையும் அல்லாஹ் கேட்கிறாங்க குரான்ல, எந்த விஷயத்தை பற்றி அறிவில்லாம மௌத்தா போயிட்டான். குறிப்பா நேர்வழி பெறல. நேர்வழி பெறாட்டி நேர்வழி பெறவே இல்லை, டைரக்டா நரகம். அல்லாஹ் நீ நேர்வழி பெறல இருந்தாலும் முஸ்லீமா இருந்த போ சொர்க்கத்துக்குமானா? நடக்காது. அதுதான் அல்லாஹ் கேட்கிறான் குரான்ல, உன் பாட்டன் மூட்டன் முப்பாட்டன் மாறல் எந்த வழியில் நீ அறிவில்லாமலும் நேர்வழி பெறாமல் இருந்தா அந்த வழியை பின்பற்றுவியா? அப்படின்னா அவன் நரகத்துக்கு போனா நீ நரகத்துக்கு போவியா? உதாரணத்துக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயிலை பத்தி என்ன சொன்னாங்க? யா புனை இன்னி அராஃபி பில் மனாமி, என் அருமை மகனே உன்னை அறுத்து பலியிடுற மாதிரி கனவுல கண்ணன்னு சொன்னாங்கல்ல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொன்னாங்க? தந்தை கனவுல அல்லாஹ் காட்டுறான். இஸ்மாயில் சொன்ன பதில் என்ன? அல்லாஹ் ஏன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொண்டு வரான்னு சொன்னா, புலிக்கு பிறந்தது பூனை குட்டியா போயிடக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம எப்பேற்பட்ட தலைவர், அதுக்கு பிறந்த புலிக்கு பிறந்தது புலிக்குட்டியா தானே இருக்கணும், அது அல்லாஹ் கொண்டு வரான். அப்படி இஸ்மாயில் சொன்ன வார்த்தை என்ன? என் தந்தையே நான் ஓட மாட்டேன் ஒளிய மாட்டேன், அல்லாஹ் தானே இருக்க சொன்னா தயார் சொன்னாங்கல்ல. தந்தை மகன் அல்லாஹ் எப்படி பண்படுத்துறான் பாருங்க. தந்தை மாதிரியும் பிள்ளை இருக்கணும். ஏதோ அத்தாவத்தை ஸ்லாயத்தை சொல்றேன், அத்தாவுக்கு வாண்டி நின்றுட்டு ஜாலராதான் போட்டக்கூடாது. உண்மையிலே தியானம் செய்ய முன் வரீங்களா? அல்லாஹ் சொல்லிட்டானா தயார், என் உயிரை கொடுக்கும் தயார். வந்தாங்கல்ல. இதே நிலை அல்லாஹ் கேட்கிற கேள்வி. அப்ப அந்த பாட்டன் மூட்டன் முப்பாட்டன் விஷயத்தை பற்றி அறிவில்லாமல் மௌத்தாபன் அந்த நீ பின்பற்றாத. உனக்குன்னு சுய அறிவு இருக்குது, உனக்குன்னு நான் அறிவை கொடுத்திருக்கேன், பகுத்தறிவுன்ற ஒண்ணு இருக்கு. அப்ப ரெண்டாவது என்ன? இந்த மாதிரி மக்கள் மத்தியில ஜமாத்தை பிரிக்க கூடாது, பரம்பரை பழக்கத்தை மாற்றக்கூடாது என்று இருந்தால் வடிகட்டின முட்டாள்தனம். அடுத்து மூணாவது கொண்டு வராங்க. ஏங்க இந்த தௌஹீத் ஜமாத்துக்காரன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அத்தா மகனுக்குள்ள சண்டைங்க, சொந்தத்தை பிரிக்கிறாங்களாம், கணவனு மனைவிக்கு சண்டைங்க, குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாங்க, அண்ணன் தம்பிக்கு அடிச்சு சாராங்க, மண்டை உடைக்கிறாங்க. சொந்த பந்தத்தை ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? சொந்தத்தை வேண்டுமென்றே பாய்க்கவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறாரா இல்லையா? அப்படியே பெரிய அறிவாளி மாதிரி பேசுறது. வசனங்களை குர்ஆன் ஹதீஸ் எடுத்து போட்டா எவ்வளவு பெரிய தலப்பா தாடியா இருந்தாலும் பதில் பேச நல்லா ஓட வைப்பான். ஏன்? கஅன்னஹும் குமுரு முஸ்தன்ஃபிரா ஃபர்ரத் மின் கஸ்வரா. ஏகத்துக்குள்ளில இருந்து என் வழியும் தூதர் வழியும் பின்பற்றக்கூடியவர்கள் சிங்கங்கள், அசத்தியவாதிகள் கழுதைகள். கழுதைகள் சிங்கத்திட்ட கழுதை நின்று ஜெயிச்சிருமா? ஒரே அடிதான். சிங்கத்திட்ட கழுதை போது ஜெயிச்சிருமா? நடக்காது. அப்ப வாதங்களுக்கு ஆதாரங்களை அள்ளி போடும்போது பதில் இருக்காது. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சத்திய கொள்கையை சொல்லும் பொழுது ஏப்பா அப்படி வணங்குறீங்க, அப்ப அதுக்கு சக்தி இல்லையே, சக்தி இல்லாத போய் ஏப்பா வணங்குறீங்க, அதனால உடைச்சன்னு சொல்லும் போது என்ன சொன்னாங்க? அறிவுபூர்வம் சொன்னாங்கல்ல, பெரிய சிலை சின்ன சிலை உடைச்சிருக்கணும். அது எப்படி சில பேர் சிலையை உடைக்காதுல? அப்ப சக்தியில அத்தனை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர்களுக்குள்ளே ஒரு மசூரா செய்து கொண்டார்கள். கேட்கிற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியல. அல்லாஹ் சொல்றானே குர்ஆன்ல, நீங்க கேட்கிற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியல. இருந்து பேசிக்கொண்டு மசூரா பண்ணி மதிப்பிட்டாங்க. அது ஒரு பக்கத்து இருக்கட்டும், இருந்தாலும் இந்த சிலையை உடைச்சால எப்படி வருது? ஏண்டா அதைத்தான் வணங்காத, அதை கும்பிடாத, அதுக்கு எது பூஜை புரஸ்காரம் செய்யாத சக்தின்னு சொல்றேன். அதை சிந்திக்காம இருந்தாலும் இதை உடைச்ச போனா இவன் எவ்வளவு பேர் வழிகட்ட முட்டாளா இருப்பான். இதே மாதிரிதான் இப்ப இருக்காங்க முஸ்லீம் சில பேர். அப்படித்தான் ஷிர்கோலிப்பு மாநாடு சொல்லி நம்ம ஜமாத்தை நடத்தணும். எல்லா சவரம் பார்த்துப்போம். ஷிர்கோலிப்பு மாநாடு சொல்லி அதுல ஒரு தாவாக்காக ஒரு வீட்டுக்கு போறோம். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு வீட்டுக்கு போறோம். அவர் பேர் என்ன கூட்டிட்டு போறாரு அந்த வீட்டுக்கு. வாங்க, எங்க நன்னி ஒண்ணு இருக்குது, அதாவது எங்க பாட்டி ஒண்ணு இருக்கு, அது கொஞ்சம் ஷிர்க்ல தகடு தாயத்துல கொஞ்சம் ஆளு ஊறி போனாலும் அது கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நடந்த சம்பவம். போறோம். அது பார்த்தோன்னே இந்த ஜமாத்து, ஓ இது ஓன் ஜமாத்தா? யாரு அந்த அம்மா கேக்குது, இது ஓன் ஜமாத்தா? யாரு பேரனை கூட்டி வந்திருக்காரு, ஓன் ஜமாத்து ஏன் ஜமாத்து சொன்னோம்ல. ஒரு ஊருக்குள்ள என்ட்ராகும் போது 15 கோடி பறக்கணும். அந்த மாதிரி அந்த அம்மா கேக்குது, இது ஓன் ஜமாத்தான்? ஆமா ஏன் ஜமாத்து தான். ஏன்னா விஷயத்த சொல்லணுமே. எதுக்கு வந்திருக்கிறாங்க?
அவங்க கொஞ்சம் பயான் பண்ண வந்திருக்காங்க. எடுத்தோடனே தகடு தாயத்தை காயத்தை அப்படி கழட்டி தூக்கினா முதல்ல வெளியே போ அப்புறம் நம்ம சொல்லியிருக்கோம். நைசா தானே வாழைப்பழத்தை ஊசி மாதிரி ஏத்தணும். ஏன்னா ஊரி பிள்ளை இருக்குது 80 வயசு ஆச்சே, எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு உள்ளத்துல இருக்கும். உட்கார்ந்து நைசா சொல்றோம் தகடுனா என்ன, தாயத்துனா என்ன, பில்லி சூன்யம்னா என்ன, சிறுக்குனா என்ன, எல்லாம் விளக்கம் கொடுத்து 1/2 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு இந்த தகடை கழட்டிடலாமா, அந்த வேலை மட்டும் வச்சு கூடாதீங்க. அந்த அம்மா சொல்லுதுங்க 1/2 மணி நேரம் பயான் பண்ணி அந்த சவால் எப்படி நின்றுகிட்டு இருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ் என்கிட்ட நம்ம பாட்டிக்கு நேரடி கிடைச்சிரும் போல அல்ஹம்துலில்லாஹ்ட்டு அவர் துஆவர் செஞ்சிருப்பாரு. அப்படியே நிக்கிறா பாத்து கவனிச்சுட்டே இருக்காரு. சரிங்கம்மா இந்த தகடு மாட்டீங்கல்ல வீட்டுக்கு முன்னாடி இது இருக்கு அப்புறம் கழட்டிடுமா, அந்த வேலை கிடையாது. வந்த பயணம் முடிஞ்சிருச்சுல, இதுதான் வழி, போய்கிட்டே இருக்கலாம். எப்படி இருக்கும் நம்மளுக்கு இவ்வளவு கோவம் வருது. நபிமார்கள் என்ன பாடுபட்டுருவாங்க. நபிமார்கள் எப்படிங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம மாதிரியே தாவா பண்ணிருப்பாங்க. டைரக்டா போய் கல்ல வணங்காட்ட கல்லுடா அடிச்சு நொறுக்குண்டா, நொறுக்கியும் காட்டினாங்களா இல்லையா, தூக்கி எரிஞ்சாங்களா இல்லையா, சிரிக்க கால போட்டு மிதிச்சாங்களா இல்லையா. நம்ம இதுக்கு சொல்றதுக்கு நம்மளுக்கு இவ்வளவு சொல்லி இருக்கிறேன். 1/2 மணி நேரம் பாடம் படிச்சிருக்கேன், வந்துட்டு வெளியே போவா, உனக்கெல்லாம் என்ன தங்குற மாதிரி வரும். ஆனா ரப்பு சொல்லிட்டான் பதக்கீர் இன்னமா அந்த முதக்கீர், முகமதே சொல்றதான் உங்க கடமை. லஸ்தாலையும் பிமு சைத்தி, சொல்லக்கூடிய ஆளுக்கு நீங்க பொறுப்பு இல்ல. பல அல்லக்க பாஹி நப்சக அல ஆசாரிகுமா இல்லம் யுஹ்மினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. முகமதே சத்தியத்தை உண்மையை மக்கள் மத்தியிலும் சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள், அதை கேட்காமல் புறக்கணிச்சுட்டு போறாங்கல்ல, அந்த புறக்கணித்து போற வழிகட்டுல போற ஆளை பார்த்து நினைச்சு நினைச்சு எண்ணி உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர் போலும். அப்படின்னா ஏன் ஃபீல் பண்றீங்க, சொல்லிட்டீங்கன்னா ஒதுங்குங்க. அல்லாஹ் சொல்லிட்டான் ஒரே வார்த்தையில, சொல்றதாங்க கடமை. போயிட்டு அவங்களே ரசூலுல்லாஹ் ஃபீல் பண்ணிருக்காங்க எந்த அளவுக்கு. முதலாக ஏகரிவனை வணங்குவதை கட்டப்பட்ட எதுங்க ஆலை தானே காபத்துல்லா, இல்ல யாருக்கா மாட்டுக்கிறது இருக்கா, வல்ல ரஹ்மானே அவனை வணங்கு கட்டப்பட்டாலே தானே. ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி 360 சிலை போச்சு உள்ள. எந்த சிலையை அடித்து நொறுக்கினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க சிலையும் முத கொண்டு உள்ள இருக்குது. அப்படின்னா எவ்வளவு முட்டாள்கள். என் வரலாறு எப்பெல்லாம் பார்த்திருக்கான் படிச்சிருக்கான் பாருங்க. எந்த சிலையை அடிச்சு நொறுக்கி விட்டுட்ட சக்தி தான் வந்து அடிக்க சொல்லுவாங்க கேட்டாங்களா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களே சிலையை கொண்டு வச்சா ரசூலுல்லாஹ் மடப்பேலுகளா ஐயாமுல் ஜாஹிலியாக்கள். அந்த இதுல இருந்து இன்னும் மக்கள் முஸ்லீம்ல சிலவர் இன்னும் மீளவில்லை. குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 வசனம், இந்த 2 வசனத்தை பின்னாடி பார்க்க போறோம். அதுல முதல்ல மனிதனை படைக்க போகிறோம் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது வானவர்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. காலு தஜ்அலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா. மொத வாதம் வானவர்கள் அல்லாஹ்ட்ட வச்சது, யா அல்லாஹ் பூமியில் குழப்பத்தை உண்டு பண்ணுவார்கள். வயஸ்ஃபி குத்திமா, அடிச்சுக்கிட்டு குத்து வெட்டுன்னு போட்டுக்கிட்டு ரத்தத்தை ஓட்டுவார்கள். முஸ்லீம் அடிக்கிறார்களா எதுக்கு? இவன் கொழுப்படுத்த போய் சண்டை போட்டு வம்பளுத்தா அடிக்கல, அது தப்பு கிடையாது. உங்கள் உடைமைகளையும் உயிர்களையும் உங்க சொத்துக்களையும் மானமரியம் தற்காத்து கொள்ளுக்கு அவன் அடிச்சுட்டு புடுங்க பாத்துக்கிட்டு குட்டுட்டாங்க ரசூல் அடி. அவன் முஸ்லீம் எல்லாம் பார்க்காத. முஸ்லீம் ஒரு கலவாணி போய் வீட்டுக்கு குதிச்சுட்டான், முஸ்லீம் வீட்டுக்குள்ள கத்தி எடுத்து வச்சிருக்கான், மரியாதை நகையை கழட்டுங்கிறான். உன் பேர் என்னப்பா? அப்துல்லா. உதாரணத்துக்கு பேச்சுக்கு அப்துல்லா சூப்பர், உதாரணத்துக்கு சொல்றேன். அப்துல் காதர் எவனோ ஒரு முஸ்லீம். அப்துல்லா என்ற அழகான பேரை வைத்து விட்டாய், என் வீட்டில் இருக்க நகை நட்டுகள் அனைத்து எடுத்துக்கொண்டு தாராளமா செல்லுப்பான்னு சொல்லுவோமா? சொல்றேன் ஒண்ணு அறிவாளின்னு சொல்லுவோமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா, நீ எப்பறம் கலாவணி பையன் வந்து என்ன கேட்கலாம்? குட்டு பொம்பளை சில்வாரையா கொடுக்கணும். அப்ப என்ன சொல்றாங்க? சத்தியத்தை சொல்ல போன மக்கள்கிட்ட, சத்திய பிரச்சாரம் செய்யற மக்கள்கிட்ட ஒரு ஊரு ரொம்ப நாளாச்சு இந்த வீடியோ ஒண்ணு பார்த்து, சிற்கொலி மாநாடுக்கு தான் சகோதரர்கள் பேசப்பான்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம்னு நமக்கு சரியா தெரியல, இந்த பக்கம் தான். திருமண பிரச்சாரம் ஒரு 10 வயசுக்கு உள்ள ஒரு சகோதரன் தான் அந்த பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். திருமண பிரச்சாரம் சிறுக்குன்னு ஒரு பையன் பேசினா, ஒரு பள்ளிவாசலுக்கு எதிர்த்த மாதிரி. ஒரு 70-75 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் வந்து மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி, யாரு அந்த பையன்ட்ட 10 வயசு பையன்ட்ட கொஞ்சமாவது மண்டையில உனக்கு அறிவு இருக்குதா? அல்லாஹ் அந்த 10 வயசு பையனுக்கு கொடுத்த அந்த அறிவை உனக்கு கொடுக்கலையே. நீ அல்லாஹ்வை பத்தி என்ன உள்ளத்துல வச்சிருக்காங்க? இன்னமல் முஃமினூன் லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத்து குலூபுஹும். அல்லாஹ்வை பற்றி கூறப்பட்டால் வஜிலத்து குலூபுஹும், உள்ள நடுங்கிருக்கான் ரப்புல் ஆலமீன். மொய்தீன் புத்தகம் சொன்னா, அப்ப நீ உள்ளத்துல யார வச்சிருக்கிற? ஆமா, நாங்க அல்லாஹ்வெல்லாம் 2ஆம் பட்சம் தான், பேருக்கு தான் அல்லாஹ்வை நாங்க பயப்படுறோம். நாங்க இந்த பள்ளிவாசலுக்கு மொஹிதீன் ஆண்டவர் ஜும்பா பள்ளிவாசல் வச்சுட்டோமே, நாங்க எப்படி வருவோம், நாங்க எப்படி மதிப்போம், நாங்க எப்படி பயப்படுறோம்? அப்பதானங்க இருக்கு அறிவு. ஆனா வல்லரஹ்மான் அது கூட சொல்றாங்க, இந்த மாதிரி முட்டாளை கிளம்பிடுவான்னு சொல்லித்தான். ஓ அன்னல் மசாஜிதல் இல்லா, பள்ளிவாசல் அனைத்தும் எனக்கு சொந்தம். மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி இருக்கோ அபூபக்கர் சித்திக்கோ அவருக்கோ இவர் கிடையாது, எனக்கு சொந்தம். ஃபலா தது மஅல்லாஹி அஹதா, மிக முக்கியமான வார்த்தை, என்னை தவிர யாரையும் கூப்பிடக்கூடாது.
கொஞ்சம் கூட அறிவில்லாம டைட்டில பார்த்தா மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி, பாங்கு மட்டும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். வடிகட்டின முட்டாள்கள், வடிகட்டின உணர்வு முட்டாள். நீ ஆலிம்சா ஒன்னும் சேர்த்துதான் சொல்றது. ஏன்னா மாமா மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ஒரு மொஹிதீன் ஜும்மா போட்டிருக்கமே, இது என்ன அல்லாஹ் அக்பர் பாங்க சொல்றாங்க? ஏங்க அப்படிலாம் இல்லைங்க, கேட்டா பொட்டியை கட்டிடுவாங்க. போ கூலி வேலை பாரு, கொத்து வேலை பாரு, மூட்டை தூக்கு. ஏன் பிரியாணி குஸ்கா மட்டன் சிக்கன் சின்ன அப்படியே இப்படி பெருசா இருக்கு, உடம்பு மிச்சு வளையாது. ஒரு ஆள் சொல்றானுங்க, நம்ம சகோதரருக்கும் இந்த கொள்கை எதிர்க்கக்கூடிய தௌஹீத் கொள்கை எதிர்க்கக்கூடிய சகோதரர் அந்த ஒரு ஆலிம் சாருக்கும் வாக்குவாதம் வருது. எங்க ஊர்ல மக்கள் இப்படி வழி கட்டு போயிட்டு இருக்காங்க, நீங்க ஒரு ஆலிமா இருக்கிறீங்க, மக்கள் மத்தியில வந்து சத்தியத்தை எடுத்து சொல்லணுமே, ஏங்க இப்படி பின்வாங்க கேட்ட சொன்ன பதில் என்ன தெரியுமா? மறுமையில அல்லாஹ் அவங்களை பிடிச்சானா என்ன பதில் சொல்லுவீங்க என்று நம்ம தௌஹீத் சகோதரத்தை கேட்கும் போது சொன்ன வார்த்தை அல்லாஹ் தான் காப்பாற்றணும். எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான வார்த்தை பாருங்க. ஆமா நான் சொல்லிடுவேன் அல்லாட்ட மறுமையில. எப்படி சொல்றாருங்க? என்னங்க சொல்லுவீங்க? யாரெல்லாம் நான் சொல்லித்தான் பார்த்தேன், கேட்கல, நான் விட்டுட்டேன்ல. இதை ஏத்துக்கணும் முதல்ல. சொல்லி பார்த்தானா கேட்கலையா? சொல்லி பார்த்து கேட்காட்டி நீ அந்த உலக இமாம இருக்கிற கேள்வி தானே. சொல்லி பார்த்தீங்க கேட்கிறீங்க, எது ஷிர்க் எது பிதஅத் எது பெருமான்னு சொல்லிட்டு கேட்கலையா? எனக்கு சரி வராது, நான் சத்திய மார்க்கத்தை சொல்றேன், நான் ஒதுக்கிறேன், போகணும்ல. நான் இதெல்லாம் இருப்பேன்னு சொன்னா அப்படின்னா உன் வகுத்து பொழப்பு. பிச்சை எடுப்பதை விட கேவலம் அது. பிச்சை எடுப்பதை கேவலம். அப்ப அந்த வானவர்கள் அல்லாஹ் படைத்து விட்டு சொல்லிவிட்டு இந்த வானவர்கள் சொல்றாங்க, மனித படைப்பை அல்லாஹ் அப்படி படைக்காத ரெண்டு விஷயத்தை செய்வாங்க. ஒன்று குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க, குழப்பம் உச்சகட்டத்தில் நிக்குது. ரெண்டு ஒருத்தரை அடித்துக்கிட்டு வரதட்சணை வாங்கன்னு சொன்னா இந்த பாருங்க பிரச்சனை. கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கான், கஞ்சா விற்கிறவன் வந்து ஒரு முஸ்லீம் சொல்றாரு கஞ்சா விற்காதப்பான்னு. அத வந்து போலீஸ்ல சொன்னதுக்காக கொலையை பண்ணிவிட்டாங்க. வாணியம்பாடி பக்கத்துல பார்த்தோமே இல்லையா? இவன் முஸ்லீமா? கீழக்கரையில கொஞ்ச நாளைக்கு கல்வி போட்டுருப்போம். செங்கோட்டை பைசல் கூட கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. செங்கோட்டை பைசல் சகோதரர் அவர் தலைமையில. என்ன கஞ்சா மாற்று மருந்து கஞ்சா நமக்கு தேவையில்லை. ஓ மார்க்கம் கண்டிக்குது கண்டிக்கல. ஏன்னா மாற்று மருந்து கூட அந்த சாமியாரே கஞ்சா எடுத்துக்கிட்டு போகுது, அது நமக்கு தேவையில்லை. இந்த மார்க்கத்துல புகையில கூட பயன்படுத்த பீடி சிகரெட் கூட குடிக்க கூடாது. நம்ம அல்ல முஸ்லீம் ஒரு ஆளு பீடி சிகரெட் குடிக்க கூடாது என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிக்கிறானா? நீங்க காட்டுங்கன்னு விட்டுறேங்கிற இருந்தாலும் பீடி சிகரெட் குடிக்க கூடாதுன்னு டைரக்டாக குர்ஆனில் காட்டுகிறானா? நம்ம சகோதரர் கேட்டாரு, சூரத்தில் பாத்தியாக்கும் போது விளக்கம் தெரியுமா கேட்டாரு. அதெல்லாம் பேசக்கூடாது. ஏன் சூரத்தில் பாத்தியாக்கு விளக்கமே தெரியாது. இவங்க சொல்றாங்க பீடி சிகரெட் குடிக்கணும். ஏன் அப்படி கேட்கறாங்களா? பீடி சிகரெட்னு குர்ஆன்ல இருக்காது, நம்ம இவங்களை மடக்கிடலாம். அதுக்கு அல்லாஹ் பதில் வச்சிருக்கான், வலா துல்கு பி ஐதிக்கும் இல தஹலுகா. நீ பீடி சிகரெட் அல்லாஹ் வில்ஸ்ல இந்த மாதிரி வகை, அப்புறம் கிங் பிஷர் அது இதுன்னு என்னென்ன இளவிட்டெல்லாம் இருக்குது அம்புட்டையும் அல்லாஹ் பட்டியல் போட்டுக்கிட்டு இருப்பானா? ஒரே அடி. வலா துல்கு பி ஐதிக்கும் இல தஹலுகா, உங்கள் கைகளை நாசத்தை தேடிக்காத. சீரட் கையை கட்டிக்கிட்டு சீரட்டை என் வாயில வந்து உட்கார்ந்து உட்காருமா? கையில காசு கொடுக்குறீல, கையில வாங்குறீல, நீ தானே வாயில வைக்கிற, அறிவில்ல. அப்ப இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து தவறு செய்கிறார்கள், அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்கிறார்கள். பாவம் மன்னிப்பு எல்லாம் கேட்டு விட்டு இப்ப வானவர்கள் ரெண்டு ஆச்சரியம் தெரிவித்தாங்கல்ல. வல்ல ரஹ்மான் சொன்ன வார்த்தை என்ன? கால இன்னி அழலமுமாலா தாழலமுன், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன். ஒரே வார்த்தை எல்லாம் ஷார்ட்டா முடிச்சுட்டான். நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேங்கிற ஒரே வார்த்தை எல்லாம் முடிச்சுட்டு, வல்ல ரஹ்மான் இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன வசனம் இல்ல, அவங்களுக்கு சேர்த்து இந்த உலகம் அழிவு நாள் வரை யாரெல்லாம் வரப்போறாரோ அனைவருக்கும் சேர்த்து அல்லாஹ் குர்ஆன்ல வசனம் சொல்றான். இதை நல்லா சிந்திக்கணும். சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ரப்பல் ஆலமீன் குல் நஅபிது மின்ஹா ஜமீஆ, இங்கிருந்து அனைவரும் இறங்குங்கள். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலமா மக்கள் எவ்வளவு சந்ததியில் கல்வி பெருக போறாங்க அல்லாஹ் சூசகமா உள்ளடக்கி குல் நஅபிது மின்ஹா ஜமீஆ, இங்கிருந்து அனைவரும் இறங்குன்னு சொல்லிவிட்டு மிக முக்கியமான வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறான். உங்க இஷ்டத்துக்கு நீங்க முஸ்லீமாக உலகத்துல வாழ முடியாது. என் மனம் என்ன கேட்குதோ நான் பாட்டு செய்வேன், செய்ய முடியாது. என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். என்ன மாதிரி வசனம், என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஏன் அதுக்குதான் லட்சக்கணக்கான தூதர் அல்லாஹ் அனுப்புற சொல்றான் சூசகமா. என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய, எனது வழியை யார் பின்பற்றுகிறார்களோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், எந்த பயமும் இருக்காது. வலாஹும் யஹ்ஸனூன், கவலைப்பட மாட்டார்கள்.
இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது குர்ஆன் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றேன். சூரத்துல் பக்ரா தான் அல்லாஹ் சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வசனம் இது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லிருக்கான், ஆதமுக்கு இப்படி சொன்னேன் முகமதே, நேர்வழி என்கிட்ட இருந்தா வரும், என் வழியத்தான் பின்பற்றணும். இந்த முகமதாயி நீங்க கூட உங்க சொந்த கருத்தை விட்டு சொல்லிடக்கூடாது. உங்க சொந்த கருத்தை கையில இருக்க சொந்த கருத்தை போட்டு நீங்க மக்கள் வந்து சொல்லி வச்சுங்க, வழக்கரத்தால் பிடித்து விடுவே, நாடி நரம்ப தரிச்சு விடுவாங்க. ரசூலா பத்தி அல்லாஹ் ரசூலா அப்படியே செஞ்சாங்க, சொந்த கருத்தை விட்டு அடிச்சாங்க. உயிருக்கு இந்த ஏகத்துக்குள்ளே தான் ரசூலா உயிர் மூச்சு வரைக்கும் அருமாடப்பட்டாங்க. இதை வல்ல ரஹ்மான் சொல்லிவிட்டு அடுத்து வருவாங்க முஸ்லீம்ல சில பேர். சரிங்க பாய், ஒற்றுமைக்கு இப்ப என்னதான் வழி, ஒன்றுபட இப்ப என்னதான் வழி என்று சொன்னால் அதற்கும் வழி அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. என்ன சொல்றான் தெரியுமா? வஹ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. கிளிப்பிள்ளைக்கு பாடம் சொல்லுவாங்கல்ல, அந்த கிளிப்பிள்ளையை விட ரப்புல் ஆலமீன் இன்னும் ரப்பு சொல்ற வார்த்தை என்ன? வஹ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ்வுடைய கயிற்றை அனைவரும் பலமாக பற்றி பிடியுங்கள். அல்லாஹ்வுடைய கயிறு, அல்லாஹ்வுடைய கயிறுனா வாரத்துல இருந்து அல்லாஹ் கயிறை போட போறான், எல்லாம் சேர்ந்து பிடிச்சுக்குங்க தூக்குற அர்த்தமா? அவங்களுடைய வேதம், வேதத்துக்கு விளக்குற அந்த கண்மணி அஸ்லாஸ் அவங்க வாழ்க்கை நடைமுறை சுன்னத்து பிடிச்சுக்கோங்க. சொல்லிட்டு ரப்பு சொல்றான், வலா தஃபர்ரகு, பிரிஞ்சிடாதீங்கப்பா. சாம்பிளுக்கு ஒன்னே ஒண்ணு, வட்டி வாங்கலாமா வாங்க கூடாதா? அது என்ன தௌஹீத் ஜமாத் ஆலிம் சார் சொல்றது? இந்த ஆலிம் சார் கேக்குறது குர்ஆன்ல இருக்கா? இருக்கு, முடிஞ்சு போச்சு, நான் வாங்க மாட்டேன். வரதட்சணை வாங்கலாம் வாங்க கூடாதா? வாங்க கூடாது. யார் சொல்றது? அல்லாஹ் சொல்றான், வாங்க மாட்டேன். மது அருந்தலாமா அருந்தக்கூடாதா? அருந்தக்கூடாது. யார் சொல்றது? அல்லாஹ் முடிஞ்சு போச்சா, ஒற்றுமை வந்துருச்சா? இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வஹ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ்வுடைய கயிற்றை அனைவரும் பலமாக பற்றி பிடிங்கள். வலா தஃபர்ரகு, ஒருபோதும் பிரிந்து விடாதீங்க சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு சேர்த்து அல்லாஹ் சொல்றான். மிக முக்கியமான வார்த்தை, வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அஅதான். நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க தெரியுமா? ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருந்தீர்கள். தாய்க்கும் தாரத்துக்கு வித்தியாசம் தெரியாது. மது, பெண்கள் மாது அனுபவிக்கிறது, வட்டி மூசாக்கள், இவை எல்லாத்துக்கும் முன்னாடி முதல் ஷிர்கு. அப்ப அந்த போட்டி, பொறாமை, வஞ்சகம், காழ்ப்புணர்வு இதுல ஊறி போயிருந்தீங்க. அல்லாஹ் சூசமா உள்ளடி சொல்றான், வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அஅதான். இதற்கு முன்பாக நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருந்தீர்கள். சகாபாக்களை பத்தி சொல்றாங்க அல்லாஹ், இது நமக்கும் சேர்த்தான். இன்னைக்கு நம்ம சகோதரர்கள் இவ்வளவு உட்கார்ந்துருக்கோம்ல, நம்ம எல்லாரும் எங்க இருந்ததுக்கு முன்னாடி தௌஹீத் கொள்கை ஏத்துக்கு முன்னாடி ஷிர்க்ல இல்லையா, விதத்துல இல்லையா? இப்ப இந்த ஊர்ல நம்ம இந்த பயானை கேட்டுக்கிட்ட நம்ம சகோதரர்கள் பல ஊரை சேர்ந்தவர், பல மாவட்ட சேர்ந்தவங்களா இருக்கிறோம். இந்த இடத்துல ஒண்ணு கூட்டினவன் யாரு? மாநில தலைவரா, மாவட்ட தலைவரா, மண்டல தலைவரா? யாரு ஒண்ணு கூட்டுனது? அதத்தான் சொல்ற ரப்பு, அல்லஃப பைன குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியில் இணைப்பு அவன் போட்டான். ஃபஸ்பக்து பி நிஅமதி இஹ்வானா, இதனால இங்க சகோதரர்களாவே ஆகிவிட்டீர்கள். இன்னைக்கு எப்படி பாக்குறோம்? வாங்க சகோதரர், வாங்க அண்ணன், வாங்க தம்பி. யாரு? நீங்க வேற மாவட்டம், நம்ம வேற மாவட்டம். இந்த கொள்கையை அல்லாஹ் சேர்த்து கொள்கை நேர்வழி கொடுத்தோம். எப்படி கூப்பிடுறான்? அண்ணன் தம்பின்னு கூப்பிடுறாங்க. அல்லாஹ் வச்சுட்டானா? நீ கூப்பிட வைக்கிறானா? இந்த புகழும் புகழ்ச்சியும் யாருக்கு? வல்ல ரஹ்மான் ஒருத்தன். இதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், இப்படி மூடர்களா இருக்காத, தௌஹீதை எதிர்க்காத, குர்ஆனை படி, நபி வழியை படி என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வ குன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார். முக்கியமான வார்த்தை தான், நரகத்தின் விளிம்பில் நீங்கள் நின்றீர்கள். ஒரு அடி எடுத்து வச்சா பொத்துன்னு உள்ள விழ வேண்டியதான். அன்கதக்கு மீன்கா, உங்களை காப்பாத்தினது அல்லாஹ். ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரே ஒரு நிமிடம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. இதெல்லாம் ஒரு முக்கியமான வல்ல ரஹ்மானுடைய பேரொழுங்கு, அதெல்லாம் ஒரு உதாரணம். ராமநாதபுரம் மாவட்டம், அங்கே ஒரு சகோதரர், அவர் நான் தௌஹீதும் கிடையாது, தௌஹீதை எதிர்க்கூடிய ஜமாத்தும் கிடையாது, நான் நடுநிலையா, நியூட்ரல், நான் நடுநிலையா இருக்கிறேன். ஆனா நம்ம ஜமாத்து மீட்டிங் போட்டா பொருளாதார உதவி செய்வார். நம்மளை எதிர்த்து அசத்திய கொள்கை சொல்றவர்களுக்கும் பொருளாதார உதவி செய்வார். இப்படித்தான் இருந்தாரு. ஏன்னா அந்த ஊருக்கு நம்ம பயானுக்கு அந்த ஊரு சகோதரர் நிர்வாகிகள் சொல்றாங்க, இப்படி ஒரு முக்கியமான நடந்துச்சு, அல்லாஹ்வுடைய பேரொருள் நான் கண்ணு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னாரு. இப்படி இருக்கும்போது, இந்த சூழ்நிலை இருக்கும்போது வல்ல ரஹ்மான் நினைச்சா யாருக்கும் எப்படி எங்கே நேர்வழி கொடுப்பேங்கிறது இதெல்லாம் ஒரு உதாரணம். நம்ம சகோதரர்களுக்கும் பொருளாதார உதவி செய்யறாரு, அசத்திய கொள்கையை சத்திய கொள்கையை அழிக்க வேண்டும் என்பது பிரச்சாரம் பண்ணவங்களுக்கும் பொருளாதார உதவி செய்யறாரு. அது அல்லாஹ் ஏத்துக்க மாட்டானே.
இப்படி இருக்குது. ஆனா அல்லாஹ் உள்ள கொண்டு வர்றதுக்கு பாருங்க ரப்பு எப்படி இருக்கிறான் பாருங்க. நம்ம சவுல என்ன பண்ணாங்க, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த ஊர்ல ராமநாதபுரம் மாவட்டத்துல பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணுவோம். பொருளாதார உதவியாக அவர் கேட்கறாங்க. அவர் கேட்கிறாரு, நீங்க வசூல் எவ்வளவு பண்ண முடியுமோ வசூல் பண்ணுங்க, 10 பத்தாதுக்கு எவ்வளவு தான் நான் பொருளாதார அல்லாஹ்க்கா தரேன்ட்டு. நல்ல மனசுக்காரர். அல்லாஹ் நல்ல மனசை பார்த்து நேரில் கொடுத்தா நமக்கு தெரியாது, ரப்புக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நீங்க பொருளாதாரத்தை எவ்வளவு நீங்க வசூல் பண்ணுங்க, எவ்வளவு மிச்சம் இருக்குதோ அதை நான் தர்றேன், அந்த பொருளாதாரத்தை நான் தரேன். சரிங்க ஜின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. பொருளாதாரத்தை திரட்டினாங்க. அவர்கிட்ட போய் கேட்டாங்க, அலுவலகம் கொடுத்துட்டாரு. பொதுக்கூட்டத்துக்கான வேலைகள் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அதுல நம்ம சகோதரர்கள் பனியோட காலம், அந்த காலத்துல பனி பயங்கரமா கொட்டுற மார்கழி மாச டைம், அந்த நிலையோட பார்க்காம மப்ளர் கட்டிக்கிட்டு துண்டை போட்டுக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு 2 சகோதரர் என்ன பண்ணாங்க, வால் போஸ்டர் ஓட்டுவாங்க அப்படி பொதுக்கூட்டத்துக்காக. நம்ம சகோதரர் இப்படி ஒட்டிக்கிட்டே போறோம்னா இந்த மனித சைத்தான் இருப்பால சில பேர், அவன் இப்படி கிழிச்சுக்கிட்டே போயிருக்கான். யாரு? முஸ்லீமே கிழிச்சிருக்காங்க. கஷ்டப்பட்டு பணியில போய் போஸ்டர் ஓட்டிக்கிட்டே போறாங்க. 12 மணி 1 மணி நைட் நேரத்துல இவன் இப்படி கிழிச்சுக்கிட்டே போயிருக்கான். அதை பார்த்து சொன்னதே நம்ம ஜவான் சகோதரர் வேற சகோதரர் போன் பண்ணி சொல்லிவிட்டாரு, என்னங்க கஷ்டப்பட்டு ஒன்னு ஒட்டிட்டு போறாங்க, ஒருத்தன் கிழிச்சுக்கிட்டே போறாங்க, 2 பேரும் சேர்ந்து பின்னாடியே. கோவம் எவ்வளவு வரும் வேண்டா, நீ உனக்கு சொல்றது துப்பு இல்ல, ஏன்டா போஸ்ட் ஓட்ட அதை கிழிச்சுக்கிட்டு போறாங்க. கடைசியில் நம்ம சகோதரர் டக்குன்னு என்ன பண்ணா, யாரு என்னன்னு கேட்டா இவங்கன்ட்டாங்க. நம்ம சொல்ல பிரச்சனை எல்லாம் பண்ண வேணாம், ஒரு சொல்ல இல்ல நான் சும்மா விடக்கூடாதுங்கிறாங்க. பேசாம இருங்க, நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. ஏன்னா போலீஸ் பர்மிஷன் செய்யுது, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்பறம் நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லி பிரச்சனை ஆகி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேத்துக்கு பெரியான வாக்குவாதம் வந்துருச்சு. அப்ப அவங்க 100-50 பேர் கூட்டிட்டு வர்றான் அடிக்கணும்னு சொல்லி. நம்ம சவரில் 50-100 பேர் நிக்கிறாங்க. இதுல 2 பேத்துக்கு மத்தியில ஒரு சமாதானம் செய்து வைப்பமே என்று சொல்லி இந்த பொருளாதார உதவி செஞ்சார்ல அந்த சகோதரர் வந்திருக்கிறார். வந்தா வார்த்தை ரொம்ப அதிகமாகி பேச்சு முற்றி போய் கைகலப்புல போய் கல் எடுத்து காட்டிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம சோர்ல எதுவுமே பண்ணல, அவன் கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுல எரிஞ்ச ஒரு கல்லு யாரு பொருளாதார உதவி செஞ்சாரோ அவர் தலையில கரெக்டா பட்டுருச்சு. விழுந்தா சரியான மண்டை உடஞ்சு போச்சு. அவர் கொஞ்சம் பொருளாதாரத்தை பெரிய செல்வந்தராக டக்குன்னு கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. ஒன்று ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு. அவருடைய மனைவி சொல்லியிருக்காங்க, சார் ஒரு ஸ்கேன் போட்டு பார்த்துருங்க சார். இல்லம்மா ஒண்ணும் இல்ல, 3 தையல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல சார் எனக்கு உள்ளத்துக்கு என்னமோ நெருடலா இருக்குது, நீங்க ஒரு ஸ்கேன் போட்டு பார்த்துருங்க சார். சரி நீங்க சொல்றீங்க பாப்போமே. ஒரு ஸ்கேன் போட்டு பார்க்கறான். ஸ்கேன் போட்டு பார்த்தா டாக்டர் அப்படியே ஆடி போயிட்டாரு. எங்க ரப்பு நிக்கிறான் பாருங்க, டாக்டர் அப்படியே ஆடி போயிட்டாரு. என்னம்மா இவர் கேட்கிறாரு, உங்களுடைய கணவருக்கு உடல்நிலை சரியில்லாம இடையில எங்கேயாவது வச்சு? ஆமா அடிக்கடி தலைவலிக்கு தலைன்னு சொல்லிட்டே இருப்பாரு, மாத்திரை விட சரியா போயிடும். உங்க கணவருக்கு இன்னும் 2 நாளையில ஆபரேஷன் செய்யணும்னா மூளையில கூட பிரெயின் டியூமர் வெடிச்சிடும். லாஸ்ட் பழுத்து கிடைக்கிற ஸ்டேஜ் நிக்குது. உடனே ஆபரேஷன் பண்ணி இருக்காரு. கேட்டோன்னா அந்த மனைவிக்கு எப்படி இருக்கும்? இதை கேட்ட அந்த சகோதரர் அவருக்கு எப்படி இருக்கும்? ஆபரேஷனுக்கெல்லாம் ரெடி பண்ணி வல்ல ரஹ்மான பேரவர்களால் அழுகம் தானே ஆபரேஷன் கிளியர் ஆயிடுச்சு. அந்த சகோதரரை சந்திக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சகோதரர்லாம் போறாங்க. அந்த வீட்டுல அவ்வளவு ஒரு கண்ணியத்தை கொடுத்து நம்ம சகோதர ஜமாத்தை வரவேற்று எல்லாத்துக்கும் அரும்துல்லான்னு சொல்லி அவர்கிட்ட இருந்த பொருளாதார எல்லாம் கொடுத்துட்டு அவர் சொல்ற வார்த்தை, இன்னையிலிருந்து நான் ஏகத்துக்குள்ளில என்னை இணைத்துக் கொண்டேன். எந்த நிலையிலும் என் உயிர் உடலை விட்டு என்னை படைச்ச ரப்பு என் உயிரை வாங்குற வரைக்கும் இந்த கொள்கையை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். என்கிட்ட இத்தனை கோடி சொத்து இருந்தாலும் இத்தனை கோடி சொத்துக்களை வைத்து நான் 2 நாளையில எனக்கு இந்த கல்ல அல்லாஹ் எனக்கு தலையில விழுக வைக்காம நான் அப்படி இருந்ததுன்னா இந்த சொத்து என்னை காப்பாற்றி இருக்குமா? 100% உண்மைதானே கேள்வி. அவர் பொதுவாக அந்த மாதிரி பிரச்சனைக்கு போகவே மாட்டார். அன்னைக்கு அல்லாஹ் போக வைக்கிறாம அந்த இடத்துல அடிதடி கல்லு நம்ம நிர்வாகி தலையில உள்ள அவர் தலையில அல்லாஹ் ஒரு கல்ல விழுக வச்சு அல்லாஹ் எப்படி கொண்டு வர்றான்? இதைத்தான் ரப்புல் ஆலமீன் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபி ஸில்மி காஃபா. காஃபிர்களே முனாஃபிக்கள் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தல, ஏன்னா முட்டாள இருக்கேன்னு சொல்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபி ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்துக்குள்ள முழுசா வந்துரு. இந்த அவர் சொல்றதையும் கேட்டுக்கலாம், இந்த இவர் சொல்றதையும் கேட்டுக்கலாம், அதுவும் சரி இவரும் சரி. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த பயான் மூலியமா ஒட்டுமொத்த இந்த தௌஹீதுக்குள்ள எதிர்க்கக்கூடியவர்களுக்கு, மார்க்கத்துக்கு முரணா நடக்கக்கூடிய சபைக்கு, தௌஹீத் ஜமாத் உண்மை சத்தியத்தில் கூடிய நீங்க போய் ஒரு பேருக்கு ஃபார்மாலிட்டி கூப்பிட்டாட வரமாட்டான்னு தெரியும் தானே, சொந்த பந்தம் நெருங்கின உறவு நெருங்கிய நண்பரு, ஒரு ஃபார்மாலிட்டி தான் நீங்க வரமாட்டேன்னு தெரியும் தான் ஒரு ஃபார்மாலிட்டி கூப்பிடுறேன்னு கூப்பிட்டுருப்பாங்க, நம்ம சந்திச்சிருப்போம். நம்ம சகோதரி போவாங்களா? போக மாட்டாங்க.
இதே வந்தா நம்ம சகோதர சொல்ல அல்லாவுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டு சுன்னத்தான் நபியுடைய படையில மார்க்கத்துக்கு உட்பட்ட வகையில ஏதாவது ஒரு நிகழ்ச்சி கூப்பிடும் போது உதாரணமா வீடு கட்டுறாரு, வீடு கட்டி ஒரு விருந்து கொடுக்குறாரு, மார்க்கத்துல போகலாம், தப்பு கிடையாது. நபியுடைய அடிப்படையில மகளுக்கோ மகனுக்கோ திருமணத்தை நடத்துற கூப்பிடுறாரு. ஆனா அவங்க வருவாங்க, இங்கதான் எல்லாம் நிக்கிறான். நம்மை விட வசதி வாய்ப்பிலை பெரியவர் செல்வந்தராகும் பெரிய விஐபி நம்மளை கூப்பிட்டா நம்ம போக மாட்டோம். நீ வச்சுக்க உன் பொருளாதாரத்தை, நீ பெரிய தலைவர் வந்துட்டு போ, ஊருக்கு முத்தவழி வந்துட்டு போ, நீ இமா வந்துட்டு போ, வரமாட்டேன். ஏன்? உன்ட்ட அசத்தியம் இருக்கு, ஏன்ட்ட சத்தியம் இருக்கு. இந்த இடத்துல வல்லரமா நிக்கிறான். நம்ம ஒரு அழைப்பு சுண்ண தடைப்பில் கூப்பிட்டா அவங்க வந்து கலந்துக்குவாங்க. அவங்க கூட்ட நம்ம போவோமா? போக மாட்டோம். ஒரு ஊர்ல ஒரு சகோதரரு நபி ஒலிக்கு மாற்றாம திரும்ப நடக்குது. மண்டபத்துல பெரிய ஆடம்பரம், ஆடல் பாடல் காட்சினா பெரிய பாட்டு நடந்துகிட்டு இருக்கு, கூத்துக்குமானம். இந்த சகோதரர், அந்த சகோதரர் பணம் நம்ம தவி சகோதரருக்கு ஒரு பொருளாதார கடன் வாங்கியிருப்பாரு, கொடுக்கணும். பாய் மண்டபத்தை கொஞ்சம் வெளியே இல்லைங்க, நான் வந்தர உள்ளத நிக்கிறேன் இருக்காரு ஒருத்தர், இன்னொருத்தர். உடனே அவர் வந்திருக்கிறார். அவர் வரப்போறதுக்கு முன்பாக மண்டபத்துக்கு வெளியில நம்ம சகோதரர் எப்படி நின்று இருக்கிறாரு. அந்த மண்டபத்துல 2 சகோதரர்கள் அசத்திய கொள்ளையில 2 பேர் வந்திருக்காங்க. வந்துட்டு என்னப்பா நீங்க இங்க நிக்கிறீங்க இருக்காங்க. அல்லாஹ் எப்படி கேட்கறாங்க பத்தியில, எப்படி வைக்கிறாங்க ரப்புல் ஆலமீன். என்னப்பா இங்க நிக்கிறீங்க? இல்ல சவர பணம் கொடுக்கணும் சொன்னா வாங்க வந்தேன். அதுதானே, நீங்களாவது இங்க வர்றதாவது. அப்ப நீங்களாவது இங்க வர்றதானே கேள்வி எழுப்ப தெரியுதுல. நம்ம எங்க இருக்கிற நீ சிந்திச்சியா? இவர் வரமாட்டான்னு தெரியுது, இந்த கேள்வி இவர் எழுப்புறோம், இங்க எல்லாம் வரமாட்டேன்னு சொல்றான். அப்ப நம்ம இதுல சில இன்னும் முக்கியமான வேடிக்கையான விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? இது மதுகப்பு, இந்த மதுகப்புக்கு உட்பட்ட பள்ளிவாசல். இங்க விரலை ஆட்டுவதோ நெஞ்சின் மீது தக்பீர் கட்டுவதோ எங்களுடைய மகளாவுக்கு மாற்றமா பிரச்சாரம் பள்ளிவாசல் பண்ண கூடாது. இது ஹனபி மதுவுக்கு உட்பட்டது, இது ஷாஃபி மதுவுக்கு உட்பட்டது சொல்றாங்கல்ல. ஏன் இப்படி முதல்ல போறோம்? நம்ம என்னைக்கா சிந்திச்சுமா? நம்ம சிந்திச்சிருப்போம். ஆனா என்ன வரும் தெரியுமா? அவங்க அசத்திய கொள்ளை இருக்கிறனால நம்மளையும் உள்ள நம்ம ஏதாவது பிரச்சாரம் பண்ணுவோம், அதுக்காண்டி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தப்பிப்போம். அவங்க அதுக்கெல்லாம் போடல. இது ஹனபி மதுக்கு உட்பட்டது, சாபி மதுக்கு உட்பட்டதுன்னு சொல்லி அவங்க ஏன் இப்படி ஒரு செக் போஸ்ட் மாதிரி உள்ள நம்ம உள்ள விட மாட்டேங்கிறான்னு சொன்னா காரணம் என்ன தெரியுமா? உள்ள விட்டா பள்ளிவாச தௌஹீத் ஜமாத் கையில வந்துரும். தூர நோக்கு பருவம் சிந்திச்சு பாருங்க. இவனை ஒருத்தனை உள்ள விட்டான் தௌஹீத் ஜமாத்காரன, பள்ளிவாசம் அவன் கையில போயிருங்க. அது எப்படி பள்ளிவாசம் போகும்? அது எப்படி இந்த பள்ளிவாசம் போகும்? போகும். அல்லாஹ் நானா போக வச்சிருவான். ஏன் தெரியுமா? இங்க நம்ம தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசல்ல நீ தர்காவுக்கு போறியோ, மவுலுது ஓதுறியோ, நீ முரீதோ பையத்தோ, நீ மதுக போறியோ, எங்கேயாவது இப்படி இருக்கக்கூடியவரெல்லாம் தர்காவுக்கு போறான்னு உள்ள எழுதி போட்டிருக்கோமா? நம்ம பக்கத்துல ஒரு அசத்திய கொள்ளை அஷ்ஹது அல்லாஹ் இல்லன்னு போட்டிருக்காரு. நீ விரல அசைச்சுக்கிட்டே இருக்கல, கேட்டிருக்கமா கேள்வி? உன் தொழுகை அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா என் தொழுகை அது அல்லாஹ்வுக்கு தெரியும். நாங்க நபியூர் எப்படி நினைக்கிறோம்? இது பள்ளிவாசல் அல்லாஹ் சொந்தம்ட்டான். நாங்க தௌஹீத் ஜமாத் ஏகத்துக்குள்ளே சொல்லக்கூடியதா இருந்தாலும் இது அல்லாஹ் புரியுது. நீ தொழுதுட்டு போ விட்டுருக்கோம்ல. இவங்க ஏன் முட்டுக்கட்ட போடுறாங்க? காரணம் இருக்கு. ஏன்னா இவன் தௌஹீத்வாதியை உள்ள விட்டா வருவான், முதல்ல நபி வழி அடிப்படையில் தொழுவான். இத நம்மால் ஒருத்தன் பார்ப்பான், கேள்வி கேட்பான். எதுக்கு இங்கே தப்பி கட்டுற? ஏன் விரல அசைக்கிற? ஏன் அப்படி ஒவ்வொரு ருக்குவுக்கு போல கையை ஊத்துற? ருக்குல இருந்து எழுந்த கையை ஊத்துற? இந்த மாதிரி கேள்வி எழுப்பணும்னு வல்லரகமான பேரூர்லால நம்ம சௌர என்ன பண்ணுவாரு? இந்த இருக்கு ஆதாரம், எங்க பாட்டை மூட்டை முப்பாட்டை சொன்ன இந்த இருக்கு அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்காங்க, எங்க குடும்பம் பாப்பான். இவன் அர்த்தம் சொல்லுவான், அவன் 2 பேர்ட்டு சொல்லுவான். 2 4 4 8 8 16 100 1000 ஆட்டமணி பள்ளிவாச கையில நம்மளே வெளியேற்றிடுவாங்க. கூடாரம் காலி ஆயிப்போம். இதுதான் உண்மை. இல்லைன்னா உள்ள விட்டு பார்ப்போம், சிங்கங்களை உள்ள விட்டு பாரு பார்ப்போம். வல்லரகமான பேரொருளால் உங்க கொட்டத்தை அடக்கி உங்க முகத்திரை கிழிச்சு ஒட்டுமொத்த பள்ளிவாசலும் இங்க தௌஹீத் ஜமாத் பள்ளிக்கு அல்ல வர வச்சிருவான். அதுக்குதான் முட்டுக்கட்டை போட்டு விட்டுறது. நம்ம மதுகப்புன்னு போட்டு விட்டோம்னா வரமாட்டான். மதுகப்பு லட்சணம் பார்த்தா அது மிகப்பெரிய குப்பையா கிடக்கும், அது தனி விஷயம். வல்லரகமான சொல்லிட்டு சொல்றான். இதுல 2 வசனம் சொன்னோம்ல, இதுல ரப்புல் ஆலமீன் இந்த முதல்ல லாஸ்டா என்ன பார்த்தோம்? சொந்த பந்தங்களை எப்படிங்க பிரிக்கணும் பார்த்தோமா? சொந்த பந்தத்தை பிரிக்க கூடாதுங்க, சொந்தத்தை பைக்கணும் சொர்க்கத்துக்கு போகணும் சொன்னோம்ல. இது சொல்றீங்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மகன் அப்துல் ரஹ்மான் ஆரம்பத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கல. பின்னாடி அல்லாஹ்வுடைய வல்ல ரஹ்மான் அவர்களால இஸ்லாத்துக்கு அல்லாஹ் வர வச்சிடறான். ஒரு நாள் தந்தையும் மகனும் உட்கார்ந்த ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க, என் அருமை தந்தையவர்களே, பத்ரு போர்க்களத்துல என் வாளின் பக்கம் உங்க பிடரி வந்தது. அப்படின்னா என்ன? வாளை உருவிட்டு நின்ன
நீங்க என்னை கவனிக்கல, நினைச்சா ஒரே வீசா வீசிருப்பேன், அப்படின்னா கொன்றிருப்பேன். பெத்தவராச்சே, என்னைய பெத்தவராச்சே, பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சு, தடுத்துருச்சுன்னாரு. அபூபக்கர் சித்திக் நான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நல்ல வேளை அல்லாஹ் அவனை காப்பாத்திட்டான். அதே நிலையில அல்லாஹ் என்ன கொடுத்தா உன் தலை பறந்துருக்குனாங்க. என்ன சொந்தம், என்ன சொந்தம்? பெத்த பிள்ளை சொல்றாங்க, இங்க சொல்றாங்கல்ல, சொந்தத்தை எப்படி பயப்பது? செய்யற மூலத்தனத்தை செஞ்சுக்கிட்டு நீ செய்யக்கூடிய அநியாய அக்கிரமத்துல பங்காளி வரணுமா? ஒத்த ஆவணும் அழல் பிரி ஒத்தக்குவா, நன்மையிலும் இறையச்சத்தனை ஒருவருக்கு உதவி செய்து கொள்ளணும். அது தாயோ தந்தையோ அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ சொந்தனோ உறவினர் அண்டை யாரும் பார்க்காத. ஒத்த ஆவணும் அழல் பிரி ஒத்தக்குவா, நன்மை விஷயமா உதவி செஞ்சுக்க, இறையச்ச விஷயமா உதவி செஞ்சுக்க. வலாத்தாவணும் அழல் இஸ்மி ஒரு உத்துவான், பாவமான காரியத்திலும் வரம்பு மீது உதவி செய்யக்கூடாது. சொல்றேன் தவிக்க மாத்துக்காரன் இல்ல, வல்ல ரஹ்மான் போற கட்டளை. அப்ப நிலை என்ன? இது எல்லாத்தையும் உச்சகட்டமாக சொந்த பந்தம் சொல்லி லிஸ்ட் மிகப்பெரிய லிஸ்ட் போகும். அன்னை உம்மு ஹபீபா, அவங்களுடைய இயற்பெயர் ரம்லா, ஹபீபாவுடைய தாயானால உம்மு ஹபீபா. ரசூல் என்ன பண்றாங்க, மக்காவுல காஃபியுடைய தொல்லை தாங்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாம் ஹிஜ்ரத் பண்ணி அபிசினியாவுக்கு போங்க, நீங்க மதீனாவுக்கு போங்க, பாரசீகத்துக்கு போங்க, இப்படி ரசூல் என்ன பண்ணாங்க, இப்படி அனுப்புறாங்க. அதுல அபிசினியாவுக்கு ஒரு குரூப் அனுப்புறாங்க ரசூல்லா. அதுல உம்மு ஹபீபா, அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் அவருடைய கணவர், கை குழந்தை பெண்ணை கூட்டிக்கிட்டு ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. இந்த அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் போய் பாக்குறாரு அங்க அபிசினியாவுல. அபிசினியா அங்க ஆண்டுகிட்டு இருக்காரு நஜ்ஜாசி மன்னர், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தான். போய் பார்த்தா கிறிஸ்தவர்கள் செல்வ செழிப்போடு அப்படியே பார்த்தா ரொம்ப அப்படி ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றாங்க. இவர் பாக்குறாரு, பார்த்துட்டு மனைவிட்ட சொல்றாரு, நம்ம மதம் மாறிடுவோம். யாரு எந்த நோக்கத்திற்காக ரசூலா ஹிஜ்ரத் பண்ணி போங்கன்னு சொன்னாங்களோ, ஏகத்துவ கொள்கையில நம்ம நிலையாக உறுதியாக நிற்க வேண்டும், உயிரே போனாலும் நம்ம உடைமைகள் ஊரை விட்டு நம்ம பிறந்த மண்ணை விட்டு நம்ம கடந்து போனாலும் ஏகத்துவ கொள்கையில கரெக்டா இருக்கணும், அதுதான் சொல்ல அனுப்பிச்சாங்க. இவர் அதெல்லாம் மறந்துபிட்டு மதம் மாறிடுவோங்கிறாரு. அண்ணன் உம்மு கேட்டாங்களா, என் உயிரே போனாலும் ஒரு காலத்தானே பின் வாங்க மாட்டேன், இந்த கொள்கையில உறுதியா இருப்பேன். பாக்குறாங்க, அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுறாரு. அன்னை உம்மு ஹபீபா கொள்கையில உறுதியா நிக்கிறாங்க. இதை வல்ல ரஹ்மான் ஏற்றுக்கொண்டு பொருந்தி கொண்டு, வல்ல ரஹ்மான் இந்த அப்துல்லா இப்னு ஜஹ்ஷை விட சிறந்த ஒரு வாழ்க்கை துணையாக கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவராக்குறார் ரப்பு. எவ்வளவு பெரிய விஷயமா? போனா போகட்டும், இந்த தூதரையே சாதாரண பாக்கியமா? சாதாரண விஷயமா? ரசூலா கணவரை கிடைக்கும் சாதாரண பாக்கியமா? ஏன் அந்த தியாகம்? இப்பதான் விஷயத்துக்கு போறோம். இவ்வளவுலாம் சொல்லியும் வல்ல ரஹ்மான் சொல்றான், இது யூத கிறிஸ்தவர்களுக்கு சொன்னாலும் அதையும் அல்லாஹ் ரசூலா குர்ஆன்ல சொல்லணும், நமக்கும் சேர்த்தன்னு சொல்றான். இந்த உலகம் வழியிலான வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் இதுதான். என்ன சொல்றான்? 2 வசனம். வலா தக்கூனு கல்லதீன காலு சமீனா வஹும் லா யஸ்மஊன். ஒரு வசனம் என்ன? வலா தக்கூனு கல்லதீன காலு சமீனா வஹும் லா யஸ்மஊன். சொன்ன விஷயம் காதில் விழுந்ததா என்று அல்லாஹ் கேட்கிறான் இந்த யூத கிறிஸ்தவனை பார்த்து. விழுந்தது, காலு சமைனா அவர் கூறுகிறார்கள், விழுந்தது, வஹும் லா யஸ்மஊன் காதல விழுலங்கிறான் அல்லாஹ். இந்த வசனம் ரொம்ப டீப்பா சிந்திச்சு பார்க்கணும். சொன்ன விஷயம் காதல விழுந்ததான்னு அல்லாஹ் கேட்கிறான். இவன் சொல்றான் காலு சமீனா விழுந்தது, ஆனா காதல விழுலங்கிறான். உலக நடைமுறையில் ஒருத்தர் முட்டாள்தனமா நடந்தா நம்ம அவனை பார்த்து என்ன சொல்லுவோமோ அந்த நடைமுறையிலே அல்லாஹ் சூப்பரா கேட்கிறான் கேள்வி. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல பையன் ஒருத்தருக்கான், மறுநாள் எக்ஸாம், காலையில் எக்ஸாம் நடக்க போகுது, நைட் உட்காந்து படிக்காம செல்லு நோண்டிட்டு உட்காந்துருக்கான், அப்படியே தள்ளிவிட்டு. தகப்பன் பாக்குறாரு, டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, நாளைக்கு எக்ஸாம் தானே சொல்லும் போது இந்த போனை வச்சுட்டு இப்படி பாக்குறான். நாளைக்கு எக்ஸாம் தானே மண்டை ஆட்டுறான், படிக்கணும்ல மண்டை ஆட்டுறான், படுறா அப்படிங்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு ஒரு போனதுக்கு திருமணம் பண்றான். டே உன்னிட்ட சொல்லிக்கிட்டு காதல விழுகுதா விழுலையா இப்படி இப்படிங்கிறான். 3வது சொல்லி கேட்கல, ஷவுட்டு பேல சொல்லிட்டு காதல விழுகுதா விழு, அவனுக்கு விழுகுது ஆனா விழவில்லை. அவனை பார்த்து என்ன சொல்லுவான், ஷவுட்டு பைய காதல விழுந்தா. அதுதான் ரப்பு சொல்றான், சொன்ன விஷயம் காதல விழுந்ததா என்று கேட்கும்போது யூத கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், விழுந்தது இல்ல நீ விழுகல. அப்படின்னா என்ன? வேதத்தை கொடுத்தோம், சரியானதெல்லாம் வழிதான் தெரிந்திருந்தோம், அவன் பின்பற்றல. எப்படி வார்த்தை பத்தியில வல்லரமா சொல்லிட்டு அடுத்த வர்றான் இங்க இன்னொரு வார்த்தை,
மசலுல்லதின ஹும்மிலு தௌராத் சும்மலம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமார். தௌராத்து வேதம் கொடுக்கப்பட்டு அதன்படி நடக்காம இருந்தார்களே, இவர்கள் எதற்கு சமம் தெரியுமா? ஏடு சுமக்கப்பட்ட கழுத. பாண்டிச்சேரியில சில வருடங்களுக்கு முன்பாக, அடிக்கடி கேட்டிருப்போம், பாண்டிச்சேரியில சில வருடங்களுக்கு முன்பாக எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணான்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு விஷயமா சம்பந்தம், ஒரு பிரச்சனை சம்பந்தம் ஒரு மனு எழுதி கொடுத்திருக்காங்க. இதுக்கு உடனே நீங்க தீர்வு காணணும், ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அந்த ஆள் முதலமைச்சர் என்ன சொன்னா, கிழிச்சு தூக்கி போட்டான குப்பையில. கேட்டுட்டு ஒரு வேலை இல்ல, போ பாப்போம் பாப்போம் கிழிச்சு குப்பையில போட்டாராம். உடனே எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? அங்க இந்த கழுதை ஒரு 10 கழுதையை கொண்டுட்டு வந்து, நடந்த சம்பவம் பாண்டிச்சேரியில கொண்டாந்து பிடிச்சி கட்டி போட்டு வச்சு மனு எழுதிட்டு போய் கழுதையிடம் மனு கொடுக்கும் போராட்டம். கழுதைகிட்ட போய் கழுதை போது அது புரிந்து ஓடுது அப்படியே. உடனே மக்கள் கூடிய பார்த்தவன வீடியோக்கெல்லாம் வந்து என்ன அது? ஆமா, முதலமைச்சர் கொடுத்தது கழுதை கொடுத்தது சம்பந்தம். பார்த்து ஆஹா, இந்த வார்த்தை கேட்ட முதலமைச்சர் தூக்கி 50 பேர் உள்ள போடு. நீ உள்ள போட்டாலும் சரி, உனத்தை கொடுத்து எந்த பிரயோஜனம் இல்ல, அந்த கழுதைகிட்ட கொடுக்குறோம். அப்புறம் நடவடிக்கை எடுத்ததாக பாக்குறோம். கழுதைங்கிறது ஒரு முட்டாள்தனத்துக்கு பெருனது. இதுதான் அல்லாஹ் சொல்றான். இது என்ன அப்படின்னா என்ன? சும்மலம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமார் அல்லாஹ் சொல்றான். ஏடு சுமக்கப்பட்ட கழுதை அப்படின்னா என்ன? குர்ஆன், புகாரி, திர்மிதி, முஸ்லிம், இப்னு மாஜா, அஹமது, அபுதாவுது, இப்னு ஹிப்பான், இந்த மாதிரி அற்புதமான அறிவு சார்ந்த புத்தகங்களை வச்சு ஒரு மூட்டையா கட்டி கழுத முதுல தூக்கி வச்சா, கழுத அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது வாங்க மதிப்பிற்குரிய கண்ணியமிக்க கழுதை வேணும் சொல்லுவோமா? சொல்லுவோமா? நம்ம முதுகுல அறிவு சார்ந்த குர்ஆன் ஹதீஸ் புத்தகம்லாம் இருக்குது. பல்லமேடு பார்த்து எதம் தான் போனா அது தெரியுமா? ரப்புல் ஆலமீன் கேக்குறான், இந்த மாதிரி நீங்க போயிடாதீங்க. அற்புத வேதத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறேன், என் தூதருடைய பொன்மொழி இருக்கு. அந்த தௌராத்து வேதத்தை கொடுக்கப்பட்ட புறக்கணித்து போனால ஏடு சுமக்கப்பட்ட கழுதை பார்த்து நீங்க அந்த மாதிரி ஆயிராதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் எப்பேற்பட்ட வசனத்தை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. இன்னைக்கு முஸ்லிம் ஜமாத்னு சொல்லி கொண்டு ஊரை தவி ஜமாத்தான் பிரிக்கிறான், ஊரை 2ஆ பிரிக்கிறான்னு சொல்லி கொண்டு நீங்க வந்து மக்களுக்கு கூறுவ நீங்களா நாமமா? இதத்தான் அல்லாஹ் சொல்றான். எந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் சொன்னாங்க? எச்சரிக்கை, கடுமையான எச்சரிக்கையில உச்சகட்டமாக எச்சரிக்கை. சஅஸ்ரிஃபூன ஆயாத்தி அல்லதீன தகப்பருன ஃபில் அர்தி பிகைரில் ஹக். யாருக்கு இந்த குர்ஆன் விளங்கா தெரியுமா? வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முதக்கிர். திரும்ப 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 எப்படி ஆரம்பத்தை பார்த்தோம், ஃபபி ஐயி அலை ரப்பிக்குமா கத்தியமான பார்த்தோம்ல. இந்த இடத்துல அல்லாஹ் கொண்டு வர்றான், இந்த குர்ஆனை விளங்குவதற்கு நாம் எளிதாக்கி இருக்கிறோம், இதை படித்து பயன்பெற யாரு உண்டா? இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன். இது முஸ்லிம்க்கு மட்டும் நினைச்சுக்காதீங்க. ஒரு காலத்துல முஸ்லீமை தவிர மத்தவங்க குர்ஆனை கொடுக்கவே கூடாது, ஹராம்னு சொன்ன பத்துவா கொடுத்தாங்க ஆலிம் சாங்கலாம். நம்ம தௌஹீத் ஜமாத் சொல்றதுக்கு முன்னாடி மாற்று மற்ற குர்ஆனை கொடுங்க அப்படிங்க, நீனும் தொடக்கூடாது, அது ஹராம் எங்க வேதம். ரப்பா சொல்றான், ஷஹரு ரமலான் அல்லது உன்சில ஃபீல் குர்ஆன் ஹுதலின் நாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு அந்த வேதத்தை அனுப்பிச்சிருக்கிறேன். ஏதோ முஸ்லீம் நினைச்சுக்கிட்டு இருக்காத. இதெல்லாம் இந்த குர்ஆன் ஹதீஸ் மூலம் நமக்கு ஆரம்ப தெரியுமா? ஏன் இந்த ஆலிம் சாக்கள் சரிவர ஏகத்துவ கொள்கையை சொல்ல, ஏன்னா இவங்களே நடந்தா தானே ஏகத்துவத்தை பத்தி சொல்றாங்க, இவங்களே நடக்கிறது இல்லையே. அப்ப அல்லாஹ் சொல்றான், விளங்குவதற்கு நீ படிப்பதற்கு இந்த குர்ஆனை எளிதாக்கி இருக்கிறோம் சொல்லிட்டு, யாருக்கு அந்த குர்ஆனை விளங்காது தெரியுமா? சஅஸ்ரிஃபூன ஆயாத்தி அல்லதீன தகப்பருன ஃபில் அர்தி பிகைரில் ஹக். ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் ஏவன் உண்மையை மறுக்கிறான், அவனுக்கு இந்த குர்ஆன் ஒருபோது விளங்காது, ஒருபோது விளங்காது. சாமிக்கு ஒண்ணே சொன்னா, ஆலிம் சார் இருக்கிற பள்ளிவாசல்ல, ஆலிம் சார் தர்காவுக்கு போக கூடாதானே, எதெல்லாம் ஷிர்க் இருக்கோ ஏதோ பிதஅத் இருக்கோ பட்டியல் போட்டு சொன்னா அதெல்லாம் செய்யக்கூடாதான், போக கூடாதான். இருந்தாலும் நீங்க நிர்வாகிட்ட கேட்டு வந்து பேசுங்க, போங்க. கேள்விப்பட்டிருக்கமா? நீங்க நிர்வாகத்துல போய் கேளுங்க, அதெல்லாம் செய்யக்கூடாதான். இருந்தா நான் ஒரு இமாமு, இது ஒரு இமாமா, நீங்க நிர்வாகத்திட்ட போங்க. நிர்வாகிட்ட போய் ஏங்க இப்பெல்லாம் நீங்க சொல்றீங்களே, ஆலிம் சாப் சொல்றாரு, ஆலிம் சா அவர் சொன்னா கேட்டுக்கிட்டு தான் போகணும், அவர் படிச்சவரு, அவர் தெரியாதா? போ, ஊரோட ஒத்து போ. இப்ப நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி, இப்படி சொல்றாங்களா மாத்தி மாத்தி ஒருத்தர் ரிப்போர்ட் சொல்றாங்கல்ல. உதாரணத்துக்கு இந்த ஆலிம்சா படித்தவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியாத விஷயமா ஒரு 10 வருஷம் ஓதுங்கன்னு சொன்ன அந்த ஆள், இந்த நிர்வாகி எல்லாம் ஒரு வெள்ளிக்கிழமை சும்மால இமாம் ஏறாரு மெம்பர்ல, பயானி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதே மெம்பர்ல நின்று சொல்றாரு,
இந்த பாருங்க ஜமாத்தார்களே, உங்க ஊர்ல நானும் 10-15 வருஷமா குப்பை கொட்டிட்டேன், நானும் உருப்பிட்ட மாதிரி ஒன்றும் வழி தெரியல, நான் இன்னும் ஒரு இடம் கூட வாங்கல, இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், சிந்திச்சு பார்க்க வேண்டும். இந்த பயான் மூலியமா யார் யார் கேட்கிறாரோ உங்களுக்கு சிந்திச்சு பார்க்கும் போது அல்லாஹ் பயந்துக்கங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இயக்கத்தை நீ வந்து சேர்ந்தாலும் சொர்க்கத்துக்கு நாங்க சொல்லவே இல்லையே. இந்த ஜமாத்தை கட்டுக்கோப்பா கொண்டு போறதுக்கு ஒரு இயக்கம் தேவை. ஒரு ஆளு போய் நின்னுகிட்டு எனக்கு பர்மிஷன் கொடுப்பானா? ஒட்டுமொத்த இயக்கமா நிற்கும் போது அவன் இயக்கத்தை பார்ப்பான், ஆளு தலைகளை பார்ப்பான். ஒரு ஊர்ல உதாரணமா ஒரு பிரச்சனை, ஒரு இடத்துல ஒரு 100 பேர் கூடி நிக்கட்டும், ஒரு இடத்துல 10,000 பேர் கூடி நிக்கட்டும், எங்க அவன் பார்வை எங்க போகும்? 10,000 இன்னும் அவன் சொந்தக்காரன் ஓட்டு, அவன் கால்குலேஷன் ஓட்டு பிறக்கிறது இல்ல, அங்கேதான் போவான். நீ தௌஹீத் ஜமாத்துல எந்த ஒரு இயக்கத்தை வச்சுட்டு போ, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நடக்க இருந்துட்டு போ. இந்த ஜமாத்தம் சேர்ந்து அவசியம் இல்லை, இருந்துட்டு போ. நாங்களும் உனக்கு வெத்தலை தச்சு அழைக்கவும் இல்ல, கூப்பிடவும் இல்ல. இந்த ஜமாத்தை விட ஒரு சிறந்த ஜமாத்து காட்டு பாப்பா. நீ கேள்வி இதுதான், இந்த ஜமாத்தை விட இந்த அதுக்கு பாரு, உங்களை விட சூப்பர் ஜமாத் இருப்பாரு, சொல்லு, வந்துடுறோம். காட்ட முடியாது, நீ தமிழகத்துல கிடையவே கிடையாது. அப்போ சொல்லும் பொழுது ஆலிம் சாட், அந்த ஆலிம் சாட் பேசுறாரு, நான் அப்புறம் முடிவுக்கு வந்திருக்கிறேன், நீங்க எல்லாரும் வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைத்து வரை என் தலைக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருங்க, நான் ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டி என் ஊர்ல போய் செட்டிலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா நிர்வாகி எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க? என்னது, நீங்க போய் உங்க ஊர்ல செட்டில் ஆகிறதுக்கு நாங்களே ஆளுக்கு தலைக்கு 1 லட்சம் கொடுக்கணுமா? ஆமா, 4 நிமிஷம் உத்தரவு போட்டல கொடுங்க, நீ ஆளுக்கு சொன்ன கேட்கணுமா? பயாலை பார்த்துட்டு அப்ப எங்க போச்சோம் அறிவு? நிர்வாகிகள் என்ன பண்றாங்க? அடுத்து நிர்வாகிட்டு வரும், ஒருத்தர் மாட்டி விடுறாங்கல்ல, மறுமையில என்ன நடக்க போங்கன்னு பாக்குறோம். அடுத்து நிர்வாகி வர்றாங்க, நிர்வாகி வந்து கேட்கறாங்க, ஆலிம் சாங்க வாங்க ஒரு நிமிஷம், என்னங்க செயலாளர் ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் பவர் வந்துகிட்டு இருக்கு, இங்க ஒரு ஹை வோல்டேஜ் பவர், ஆலிம் சாங்க வாங்க கூப்பிட்டாரு. என்னங்க இதுல வந்து ஹை வோல்டேஜ் வருதா இல்லையான்னு சொல்லி ஒரு டவுட்டா இருக்கு, ஒரு டவுட் தான், அது வருதான்னு தெரியல, இருந்தாலும் உங்களை வச்சுதான் நாங்க செக் பண்ணலாம்னு இருக்கோம், இந்த வயரை கொஞ்சம் பிடிங்க, வயர் தான் மேல இருக்கிறது இல்ல, அந்த கம்பி இருக்குல்ல, அந்த கம்பியை கொஞ்சம் பிடிச்சி காட்டுங்க, கொஞ்சம் மாறி வெண்டுச்சுன்னா ஓஹோ லைன் வருது, இல்லன்னா விட்டுருவோம் அப்படின்னு ஆலிம் சாட்ட சொன்னா, ஆலிம் சாட்டா ஒண்ணு, ஆடா கொலகார பாவிலா, எத்தனை நாளா பிளான் பண்ணிக்கிட்டு என்ன காலி பண்றதுக்கு, உன் வேலையும் வேணாம் ஒண்ணு வேணாம், என்னத்தையும் செக் பண்ணீங்களா? நான் வரமாட்டேன், ஓடு வரல. வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்திலி வ தக்துமுல் ஹக்க வ அன்தும் தஅலமுன், அறிந்து கொண்டே உண்மையோட பொய்ய கலக்காத, சத்தியம்னு தெரியுது, தெரிஞ்ச உறுதியா நில்லு, பின்வாங்கி ஓடாத. இதத்தான் ரப்பு சொல்றான், தஹ்முருன் நாஸ பில் பிர்ரி வ தன்சவுன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லுன கிதாப் அஃபலா தாக்கிலூன். ஏப்பா, வேதத்தை நீ படித்துக் கொண்டு வ தன்சவுன அன்ஃபுஸக்கும், உன்னை நீயே மறந்து விட்டு மக்களுக்கு நன்மையை உரிய அஃபலா தாக்கிலூன், சிந்திக்க வேண்டாம்? அறிவில் உனக்கு அறிவை கொடுக்கல? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10 வருஷம் ஓதிருக்கிற, நீ மிகப்பெரிய உளவி, நீ பெரிய மௌலானா, போ சொர்க்கத்துமானா? சத்தியம் உன்ட்ட இருந்துச்சா? சத்தியத்தை சொன்னியா? இந்த ஜமாத்தை விட்டு, இந்த ஜமாத்துக்கு வெளியில இருந்த எத்தனை ஆலிம் சாக்கள் இந்த ஜமாத்துக்கு உள்ள வந்திருக்காங்க? இந்த ஜமாத்துக்கு வெளியே போன ஆலிம் சாக்களை காட்டுங்க. சில மூடர்கள் இருக்கலாம், இருக்கிறாங்க, இறந்து போன ஆட்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடாது என்று பிரச்சார பீரங் என்று பெயரெடுத்தாலும் இன்னைக்கு தரியோட ட்ரஸ்டியா கூட ஒரு ஆள் போயிருக்காரு, அது வழிகட்டின உச்சகட்டம். 99% இந்த ஜமாத்துல இருந்து ஏகத்துவ கொள்கை விளங்கி வைத்து விட்டு சத்திய பிரச்சாரம் செய்து விட்டு வேறு எதற்காவது நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் வெளியே சென்றிருந்தால் தனி இயக்கங்களா இருக்கலாம், அது நமக்கு தேவையில்ல. நான் பாலியல் ரீதியா எந்த தப்பு பண்ணலங்கிறாங்க, பொருளாதார மோசடி பண்ணலங்கிறாங்க, நாளைக்கு மறுமையில ரப்பு தீர்ப்பளிக்க போறான். அலைசல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன், தீர்ப்பளிக்கக்கூடிய மிகப்பெரிய தீர்ப்பான ஒருத்தர் இருக்கான். மனிதர்கள் என்ற அடிப்படையில் நம்ம வச்ச ஆதாரத்தின் அடிப்படையில நீ பாலியல் ரீதியா மாட்டிட்ட வெளியே போ, நீ பொருளாதார மோசடி பண்ணிட்ட வெளியே போ, ஏன்னா அந்த 2 வெரி டேஞ்சர். இப்ப அவங்க கூட அவங்களுக்கு எல்லாம் தீர்ப்பளிப்பான், அவர்கள் கூட ஷிர்க் வைக்கல, பெரும்பாலும் செய்யல, விதத்தும் இல்ல, அவங்களால மன்னிப்பதும் மன்னிக்காத நம்ம கையில, அது அல்லாஹ்வுக்கும் அவங்க உள்ளது. இந்த கொள்கையில இருந்துட்டு வெளியே போகணும்னு சொல்றேன். போய் ஷிர்க் வச்சிருக்காங்களா பாருங்க, இல்ல, அல்லாஹ் காப்பாத்திட்டான். விதத்துல ஏதாவது ஈடுபடுறாங்களா? அந்த ஆளு தௌஹீத் கொள்கை சொன்னாங்க, இருந்தாலும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல பார்த்தேன், இல்ல. அப்ப என்ன, யார் எந்த நிலையில் இருந்தாலும் ரப்புல் சொன்ன ஒரே வார்த்தை, சபீல ருஷ்தி, நேரான பாதை அவர்கள் காட்டும் போது லா எத்தஹிது சபீலா, அவர் அந்த வழியை தேர்வு செய்தலை புறக்கணிக்கிறான்.
இது தவறான வழி, இந்த வழிக்கு போயிடாதுன்னு சொன்னால் எத்தகைது சபிலா, அதை தன் வழியாக தேர்வு செய்து கொள்கிறான். எப்படி கட்டுற பாருங்க அல்ல, நேரு வழியை காட்டா இதப்பா நேரு வழி போப்பா அந்த ஜமாத்தை சேர்ந்துக்க பண்ணா பீடி சிகரெட் கூட குடிக்க கூடாங்கிறான். இந்த ஜமாத்துல நம்ம ஜமாத்துல இவ்வளவு சகோதரர் இருக்காங்கல்ல, நிர்வாகியா ஒருத்தர் இருக்கிறான்னா அவர் பீடி சிகரெட் கூட குடிக்க கூடாது. பீடி சிகரெட் குடிக்கக்கூடிய ஆளும் நம்ம ஜமாத்துல இருக்கு, ஆனா நிர்வாகி வர முடியாது, இருந்துக்கலாம். ஏன்னா இந்த கொள்கையில இருக்க கூட சொல்ல முடியாது, அந்த ரைட்ஸ் நமக்கு இல்ல. நான் பீடி சிகரெட் குடிக்கிறேன் இருக்கிறேன், ஆனா நீங்க குடிக்க கூட தப்பு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் தௌஹீத் ஜமாத் கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு, பீடி சிகரெட் குடிச்சிட்டு கூட ஒருத்தர் ஒளிச்சிருந்தா கூட வலைசில ஒருத்தர் ஒடியாரு, ஒளிச்சிருந்து வேகமா நீ வெளியே போ, அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அல்லாவுடைய ஆலயம் இந்த ஜமாத்தை எனக்கு பிடிச்சிக்கிட்டு வராரு, நாளைக்கு நீ ஏன்னா பீடி சிகரெட் குடிச்சா முட்டா பையன் அல்லா கேள்வி, அது அவருக்கும் அல்லா உள்ளது. ஆனா நிர்வாக பாய் 15 வருஷமா நான் வந்துகிட்டு இருக்கேன் பாய், தௌஹீத் ஜமாத் பொருளாதார நீ நிர்வாகி போடுங்க ஏத்துக்க மாட்டோம். ஏன் நிர்வாகி வர்றதுக்கு தகுதி இருக்குது, பீடி சிகரெட் குடிச்சா கூட விட மாட்டோம். ஆனா இங்க என்ன, என்னை தலைவரை தேர்வு செய்யலையா ஓ மண்டையை உடைக்கிறேன் பாரு, எங்க அந்த ஜமாத்துல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறேன் பாரு. இதத்தான் ரப்புலான் சொல்றான், அஃபமை யம்ஷி முஹிப்ப அலா வஜ்ஹி அகதா, முகம் குப்புற கீழே விழுந்து கிடப்பவன், அம்மை யம்ஷி சவியா அலா சிராத்தி முஸ்தகீம், நேரான பாதைகளை சீராக நடப்பணும், ரெண்டு பேரும் சமமா. அஃபமன் கான மூமினன் கமன் கான பாசிகன் லா யஸ்தவூன், நம்பிக்கை கொண்ட மக்களும் குற்றம் புரியும் ரெண்டு பேரும் சமமா. இதை சொல்லிட்டு ரப்புலான் இறுதியான விஷயத்தை முடிக்கிறான். ஒரே ஒரு விஷயம் சொல்லி வசந்த முடிச்சிருவோம். எல்லாரும் ஒன்றுபடணும், எல்லாரும் ஒன்றுபடணும். நம்ம ஆரம்பத்தை சொல்லிட்டோம், வாஹ்தாசிபி பிஹபிலில்லாஹி ஜமியா, அல்லாஹ்வுடைய கைத்துல அனைவரும் பலமா பட்டு பிடிக்கணும் சொல்லிட்டு அல்லாஹ் இன்னும் கிளிப்பிளைக்கு படம் சொல்றான். இன்னொரு வசனத்துல யா ஈகுலதின் ஆமனும், நம்பிக்கை கொண்டவன வாப்பா, அல்லாஹ் அப்படித்தான் கூப்பிடுறான். யாராலும் அல்லாஹ்வை ஏத்துக்கிறேன், எத்தனை ஜமாத்து இருக்கும் அம்புடுக்கு ரப்பு விடுறான், அரைகோல் உஷார் எச்சரிக்கை வர்றான் ரப்பு, எல்லாரும் இங்க வா. அத்தியுல்லாஹ வத்தியு ரசூல், அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் சொல்லிட்டானா, அல்லானா அல்லாஹ் பேசிக்கிட்டு போனப்ப நாளைக்கு உயிர் பிரியமா பேச போறேன், அது வேற விஷயம். அல்லாஹ் கட்டுப்பண்ணா என்ன, இந்த இருக்கு வேதம், தூதர்னா என்ன பொன்மொழி சேர்ந்திருக்கங்க. வா உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு ஒரு தலைவர் இருப்பாரு, அவர் சொன்னா நீ கேளு. இறைவனு கட்டலங்க, தரியாவுக்கு போலாமா போலாமே, மௌலூதெல்லாம் முதல்ல போலான்றன். அல்லாஹ்க்கும் ரசூலும் கட்டுப்பட்டு ஒரு தலைவர் இருக்கிறார், அவர் சொல்லிட்டாரு கட்டளை போடுறாரு, இந்த செய்யறோம் தலைவரை. ஏன் ரப்பு கட்டளை போடுறான். இத சொல்லிட்டு ரப்பு சொல்றான், தனாசக்தன் பி ஷையின், கருத்து வேறுபாடு வராத ஆளே இருக்காது மனுஷன் நினைப்பில. ரசூலா இருக்கும்போது ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வராது, உடனே தீர்வு. அல்லாஹ் தூதர் இருக்கும்போது ரசூலா மௌத்தா போன அடுத்தடுத்து குழப்பம் இதுவரை நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுவரை நீடித்தாலும் வல்ல ரஹ்மான் சொல்றான், நீ மறுமை நாள் வரை உனக்கு கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும், இருந்தாலும் உனக்கு ஒற்றுமை வர வேண்டும் சொன்னால் இந்த இருக்கு அழகான ஒரு சொல்யூஷன் பிடிச்சுக்கப்பா. தனாசக்தி பிஷையின், உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தன்னு சொன்னால் இலல்லாஹி வ ரசூல், அல்லாஹ்வின் பக்கம் போங்க, அவன் தூதர் பக்கம் போங்க. முடிஞ்சா இத சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ذلك خير, இதுதான் உங்களுக்கு சிறந்தது. வஅஹ்சனு தக்வீலா, அழகிய விளக்கமும் உங்களுக்கு இங்கதான் இருக்குது. இதை விட விளக்கம் என்ன வேணும்னு கேக்குறேன். இதுதான் உங்களுக்கு சிறந்தது, அழகிய விளக்கமும் உங்களுக்கு இங்கதான் இருக்குது. எனவே நம்ம வாழ்க்கையில் வல்ல ரஹ்மான் நாம் எல்லாம் அசத்திக்குள்ளில் இருந்த போது நாம் அழுது அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணோம்ல, அதே போல நமக்கு வெளியிருக்கிற சகோதரன் இருக்கிறாங்க, விளங்காம இருக்கிறாங்க, நம்ம குடும்பத்துல நமக்கு எதிர்ப்பு இருக்கிறாங்க. எல்லா மக்களையும் வல்ல ரஹ்மான் நம்மை நேர்வழியில் உறுதிமிக்கவர்கள் ஆக்கி பிற மக்களுக்கு நேர்வழி கொடுத்து, வல்ல ரஹ்மான் ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் மட்டுமல்லாம பிற மக்களையும் அல்லாஹ் ரஹ்மான் அவங்களுக்கு நேர்வழி கொடுத்து, எல்லா மனித குலத்தையும் வல்ல ரஹ்மானுக்கு மறுமையில வல்ல ரஹ்மான் நம்ம அனைவரும் பாவங்களை மன்னித்து நம்ம அனைவருக்கும் ஜன்னத்தில் பொருள் செய்து கொடுத்து அருள் புரியான் கேட்டுக்கொண்டு ஒரே நிறைவு செய்கிறேன். வாஹிந்தான் அஸ்ஸலாமு அலைக்கும்.